அத்தியாயம் 11. மற்றும் ஒரு கேஸ். சம்பவ இடத்திற்கு வந்த அன்பு செல்வன் முதலில் பார்த்தது குமரனை தான். என்ன இதெல்லாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க சார். அது உன்னெல்லாம் போயா முதல்ல, ஆளும் கூலிங் கிளாஸும். இப்போ திருட்டு போன பொருள் 2 நாளைக்குள்ள வந்தாகணும், புரியுதா? இல்லை உன்னை தொலைச்சிருவேன் சார். என்ன வந்தது நீங்கள் டீல் பண்ணுற கேஸ் மாதிரி இருக்கு சார். என்னையா சொல்கிற? ஆமாம் சார், என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா சத்தியமூர்த்தி வராரு, அவர்கிட்டே கேளுங்க. அன்பு செல்வனுக்கு முன்பே சத்தியமூர்த்தி சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையை துவங்கி விட்டார். குமரன் சொன்னது போல இது அன்பு செல்வன் விசாரிக்கும் கேஸ் தான், அதாவது பேய்கள் திருடும் வழக்கு. சத்தியமூர்த்தி சார், இவர் என்ன சொல்றாரு? ஆமாம் சார், நம்மளோட மற்ற கேஸ் மாதிரியே இந்த கேஸ்லையும் எந்த ஆதாரமும் கிடைக்கல. அதை மட்டும் வச்சு இது நம்ம கேஸ்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லை சார், சிசிடிவி பேட்டர்னும் சேமாக இருக்குது. சுற்றி வேற எங்கேயும் சிசிடிவி ஒர்க் பண்ணலை. அதோ அங்கே என்ட்ரன்ஸில் இருக்கிற சிசிடிவியில் மட்டும் ரெக்கார்டாகிருக்கு. அது இங்கே வந்த புகை வரைக்கும் தான் ரெக்கார்டாகிருக்கு. புகையா? ஆமாம் சார், ஆக்சுவலாக ஏலம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ சடனாக எங்கிருந்தோ புகை வந்திருக்கு. அதுவும் இந்த மொத்த இடத்தையும் மறைக்கிற அளவுக்கு. அந்த புகை அதிகபட்சம் 2 நிமிஷம் கூட இல்லை. வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டானுங்க. சுற்றி இருக்கிற எல்லா சிக்னல்ஸ் அண்டு செக் போஸ்ட்களையும் சைக்கிள்லேருந்து லாரி வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லியிருக்கேன் சார். அட போங்க சார், இங்கே இத்தனை பேர் இருக்கிறப்பவே புகையை போட்டுட்டு கிளம்பியிருக்கானுங்க, அவனுங்களா சிக்னலில் மாட்டுவானுங்க என்று புலம்பியபடி அங்கு ஏலம் கேட்க வந்தவர்களுக்காக போடப்பட்ட ஒரு இருக்கையில் தளர்ந்து உட்கார்ந்தார் அன்பு செல்வன். சார், இந்த இடத்த சுற்றி ஏதாவது வண்டி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்துச்சா, விசாரிச்சிங்களா? ஏலம் கேட்க வந்தவங்க வண்டியை தவிர எந்த வண்டியும் இங்கே ரொம்ப நேரம் நிற்கலை சார். எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா விசாரிங்க சார். முதல் தடவை பகலில் நாம் இத்தனை பேர் இருக்கிறப்ப கொள்ளை நடந்திருக்கு. கண்டிப்பாக ஏதாவது தப்பு பண்ணியிருப்பானுங்க. ஓகே சார், விசாரிக்கிறேன். அந்த இடம் முழுவதையும் இன்ச்சாக சோதனை செய்தார் அன்பு செல்வன். ஒரு சிறு தடயமும் இல்லை. ஏலம் நடந்த தாசில்தார் அலுவலகத்தின் உள்ளேயும் ஏலம் கேட்க வந்த பணக்காரர்களையும் விசாரித்தனர். ஒருவரிடம் இருந்தும் பதில் கிடைக்கவில்லை. சோர்ந்து போய் எந்த தகவலும் தடயமும் கிடைக்காமல் வெளியேறினார் அன்பு செல்வன். வெளியே இருந்த டீ கடையில் டீ வாங்கிவிட்டு சத்தியமூர்த்திக்காக காத்திருந்தார். அப்பொழுது அன்பு செல்வனுக்கு ஒரு குரல் கேட்டது. அது குருமூர்த்தி என்பவன் ராஜா என்பவனிடம். சார், எந்த புண்ணியவான்னு தெரியல, நாம் மாட்டிக்காம தப்பிச்சோம். ஆமாம் சார், எங்கே நாம் மாட்டிப்போமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன், ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம். இப்படியாக இருவர் பேசிக்கொள்வதை கேட்டார் அன்பு செல்வன். அதே சமயம் சத்தியமூர்த்தியும் வர அந்த இருவரை ஃபாலோ செய்யுமாறு சத்தியமூர்த்தியிடம் சொல்ல அவரும் அதற்கு உரிய அதிகாரிகளை இவர்கள் இருவர் பின்னும் அனுப்பி வைத்தார். அன்றைய நாளின் முடிவில் அவர்களை பற்றிய முழு விவரங்களும் கிடைத்தது. சார், ஒருத்தர் பேர் குருமூர்த்தி, இன்னொருத்தன் பேர் ராஜா. 2 பேருமே கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான். ஆனால் அவங்க ஆஃபீஸில் விசாரிக்கிறப்போ மோஸ்ட் கரப்டட் பேர் வழிங்க இவங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று நடந்த ஏலத்தில் இவங்க தான் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த குத்து விளக்கு இத்தனை நாளும் இவங்க கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு. அதோட மதிப்பு எல்லாமே இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்களுக்கு அந்த கேங்கு கூட தொடர்பு இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது சார். அந்த 2 பேரும் இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள என் ஆஃபீஸில் இருக்கணும். அன்பு செல்வனின் உத்தரவுப்படி அடுத்த 1/2 மணி நேரத்தில் குருமூர்த்தியும் ராஜாவும் இழுத்து வரப்பட்டனர். வெவ்வேறு அறைகளில் தனித்தனியாக 2 கைகளும் சேரோடு சேர்த்து கட்டப்பட்டு உட்கார வைக்கப்பட்டிருந்தனர். முதலில் எவ்வளவோ விசாரித்தும் உண்மையை அவர்கள் சொல்ல மறுத்தனர். சத்தியமூர்த்தி உட்பட அடித்தும் அரவணைத்தும் எல்லா வகையிலும் விசாரித்து பார்த்த போதும் இருவரும் உண்மையை சொல்லவில்லை. அன்பு செல்வன் பொறுமை இழந்தார். இருவரையும் ஒரே அறைக்கு கொண்டு வந்து தாறுமாறாக அடி வெளுத்து வாங்கினார். சார், நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, எதுக்கு எங்களை மாற்றி மாற்றி அடிக்கிறீங்க? நாங்கள் அரசு அதிகாரிங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ரோட்டில் போகிற திருட்டு பயில ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று குருமூர்த்தியும் ராஜாவும் சொல்ல, சார், எந்த புண்ணியவான்னு தெரியல, நாம் மாட்டிக்காமல் தப்பிச்சோம். ஆமாம் சார்,
எங்க நாம மாட்டிப்போமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் என குருமூர்த்தியும் ராஜாவும் டீக்கடை மறைவில் பேசிக்கொண்டதை அவர்கள் வழியிலேயே பேசி காட்டிவிட்டு, எங்களை பார்த்தா இளிச்சமாய மாதிரி இருக்கா? சொல்லுங்க, உங்களுக்கு அந்த திருட்டு கும்பலுக்கும் என்ன சம்பந்தம்? வசமாக மாட்டிக்கொண்டதை உணர்ந்த இருவரும் அமைதியாக திருவென முடித்தனர். இப்ப மட்டும் நீங்க உண்மையை சொல்லல, இத்தனை நாள் நடந்த கொள்ளை எல்லா வழக்கையும் உங்க 2 பேர் மேலையும் போட்டுருவேன். அதுக்கு சாட்சி யார் தெரியுமா? உங்க கூட வேலை பார்க்குறவங்க தான். ஏற்கனவே நீங்க 2 பேரும் பணத்தாசை பிடிச்சவங்களாமே என்று அன்புச்செல்வன் சொல்ல, ஆமாம் என்பது போல ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சார் சொல்லிடுறேன் சார், ப்ளீஸ் சார், எங்களுக்கும் அந்த திருட்டு கும்பலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். ஏன்னா திரும்ப பொய்யா சொல்லுறீங்க என சத்தியமூர்த்தி லத்தியை ஓங்க, சார் உண்மையை தான் சொல்கிறோம், அந்த கும்பலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா நாங்கள் திருடுறது அந்த குத்து விளக்கத்தான். அப்போ நேற்று நடந்த திருட்டு நீங்கள் பண்ணது தானா? இல்லை சார், நேற்று திருடு போனது டூப்ளிகேட் குத்து விளக்கு. காசுக்கு ஆசைப்பட்டு ஒரிஜினலை எடுத்து விற்றுட்டு டூப்ளிகேட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தோம். திடீர்னு அதை ஏழை விட போகிறோம்னு அறிவிச்சிட்டாங்க. பயந்துக்கிட்டே இருந்தோம், யாராவது அதை வாங்கி அது டூப்ளிகேட்டுன்னு தெரிஞ்சிருமோன்னு. நல்ல வேலை அது திருடு போயிடுச்சு. இதை தான் சார் நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம். மற்றபடி எங்களுக்கும் அந்த கும்பலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். டூப்ளிகேட்டா? என்ன ஒரு பொய்யை மறைக்க பொய் சொல்லிக்கிட்டே போகிறீங்களா என்று சத்தியமூர்த்தி கேட்க, சார் சத்தியமா இல்லை, இவர் சொன்னது தான் உண்மை, எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது சார். புள்ள குட்டிக்காரவங்க சார், வேலை போயிடுச்சுன்னா பிச்சை தான் எடுக்கணும். ப்ளீஸ் சார், திருடுறதுக்கு பிச்சை எடுக்கிறது எவ்வளவா பரவாயில்லை. இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அன்புச்செல்வன் யோசித்தபடியே வெளியே சென்றார். அதை பார்த்த சத்தியமூர்த்தியும் அவருடனே செல்ல, சார் போலி குத்து விளக்க எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து திருடணும்? போலின்னு நமக்கே இப்பதானே சார் தெரியும். திருடனுங்களும் அதை உண்மையானதுன்னு நம்பி திருடி இருப்பானுங்க, இப்போ ஏமாந்துருப்பானுங்க. சரி சார், கண்ணு முன்னாடி வந்து போனவனுங்களையும் விட்டுட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது? அவனுங்க கிடைக்கிற வரைக்கும் இது பேய் கதையாக தானே இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது தப்பு பண்ணுவானுங்க சார். 2 நாள் கடந்தது. அதிகாலை 6 மணிக்கு அன்புச்செல்வனுக்கு அழைப்பு வந்தது. அதில் அந்த திருட்டு கும்பல் பற்றிய வீடியோவும் சில ஆதாரங்களும் கிடைத்திருப்பதாக சத்தியமூர்த்தி சொல்ல, துள்ளி குதித்து எழுந்து ஓடினார் அன்புச்செல்வன். அத்தியாயம் 12. We have a clue. சாம்சங் செல்போனுக்கே உரிய டிஃபால்ட் ரிங்டோன் காலை 6 மணிக்கு அடித்தது. இது போன்ற நள்ளிரவுகளிலும் அதிகாலையிலும் இந்த சத்தம் வருகிறது என்றால் ஏதோ பிரச்சனை என்றுதான் அர்த்தம். இதனால் அந்த ரிங்டோன் மிகப்பெரிய ட்ரௌமாவாக மாறியிருந்தது அன்புச்செல்வனுக்கு. வேலையெல்லாம் முடித்து 3 மணிக்குத்தான் தூங்கியிருந்தார். ஆழ்ந்த தூக்கத்தில் அந்த சத்தம் கேட்டதுமே பதறி அடித்து கொண்டு எழுந்தார். ஹலோ சார், கொஞ்சம் உடனே கோடம்பாக்கம் வாங்க சார். என்னாச்சு சார், என்ன பிரச்சனை? இங்கே ஒரு திருட்டு நடந்திருக்கு சார். அதே கேங்கு தான். ஆனா இங்கே ஒருத்தனோட காலடி தடம் இருக்கு. ஐ திங்க் வி ஹாவ் எ க்ளூ சார். என்ன சார் சொல்கிறீங்க? லொக்கேஷன் அனுப்புங்க, உடனே வரேன். ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிட்டேன் சார். அப்புறம் சாரி சார் தூக்கத்தை கெடுத்ததுக்கு. சார் நீங்கள் வேற எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஃபோனை வைங்க, 10 நிமிஷத்தில் நாங்கள் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக எழுந்து லுங்கியை மாற்றிக்கொண்டு கிளம்பினார். ஏதோ ஒரு வகையில் அந்த திருடர்களை பற்றிய தகவல் கிடைத்துவிட்டது என்பதாலும், நிச்சயம் இது மனிதர்களின் செயல்தான் என்பதை நிரூபிக்கப் போகிறோம் என்பதாலும் மிகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் கிளம்பினார். சத்தியமூர்த்தியை அனுப்பிய லொக்கேஷனுக்கு சென்று விட்டார். அங்கு வழக்கமான நடவடிக்கைகளாக போலீஸ் மோப்பனாய், தடயவியல் நிபுணர்கள் என அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர். இவரை பார்த்ததும் வேகமாக வந்த சத்தியமூர்த்தி, நம்ம கேஸில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கா சார். வாவ் சார், இதை விட நல்ல நியூஸ் வேறு எதுவுமே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பார்க்கணும், வாங்க.
என்று அந்த பங்களா போன்ற தனி வீட்டின் உள்ளே அழைத்து செல்கிறார். அங்கே ஒரு அறையில் தரை முழுக்க வெள்ளை நிற பொடி கிடைக்க சில காலடி தடங்கள் இருக்கிறது. காலடி தடங்களை எடுப்பதற்காகவே அந்த பொடியை தூவியது போல்தான் இருந்தது. அதை காட்டிவிட்டு நடந்ததை விவரித்தார் சத்யமூர்த்தி. சார், இது ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர் ஷேக் அப்படின்றவரோட வீடு. அவர் மனைவி இறந்த அப்புறம் அவர் மட்டும் தனியாக தான் இந்த வீட்டில் இருக்கார். நேற்று ராத்திரி இங்கே கொள்ளை நடந்திருக்கும் போல. ஷேக் அந்த கொள்ளக்கார கூட்டத்தோட சண்டை போட்டு போராடி இருக்காரு. நாம் இப்போ பார்த்தது அவரோட ரூம் தான். நமக்கு தடயம் கிடைக்கணும்னு அவர் தான் அந்த வெள்ளைப்பொடியை அங்கே போட்டிருக்காரு. சம்ஹவ் அவனுங்க தப்பிச்சிட்டானுங்க. காலையில் சமையலுக்காக வேலைக்கு வர திவ்யஸ்ரீ அப்படின்ற இந்த அம்மா தான் முதல்ல பார்த்துருக்காங்க. உடனே நம்ம ஆட்கள் வந்து இடத்த ப்ரிசர்வ் பண்ணிட்டோம். இப்போ ஷேக் ஜிஹெச்சில் இருக்காரு. பட் அந்த ரூமில் நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு. ஷேக் அவங்களோட ஃபைட் பண்ணியிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார். அந்த வேலைக்காரமா வந்து பார்க்குறப்போ ஷேக் எங்கே இருந்தாரு? அவர் ஹாலில் தரையில் கடந்திருக்காரு. கை உடைஞ்சிருக்கு. நிறைய இடங்கள்ல காயம். சரி, இது நம்ம கேஸ்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? அதே சிசிடிவி பேட்டர்ன் தான் சார். 10 செகண்ட் இந்த வீட்டோட சிசிடிவி ஆஃப் ஆகுது. சுற்றி வேறு எந்த சிசிடிவியும் ஒர்க் ஆகலை. அதே நேரம் இந்த சிசிடிவிலையும் வேறு எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அவனுங்க உள்ளே வந்ததும் சிசிடிவிக்கு க்ளோஸ் ஏரியாவில் புகையை போட்டு விட்டுருக்கானுங்க. சரி, நான் உடனே ஷேக்கை பார்க்கணுமே என்று அன்பித் செல்வன் சொல்ல, அதற்கு சத்யமூர்த்தி, போகலாம் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காலடி தடங்களை வச்சு பார்க்குறப்போ திருடன் 6 அடி உயரம் இருப்பான்னு தெரியுது சார். 6 அடியா? கொஞ்சம் என் கூட வாங்க. இருவரும் மீண்டும் அந்த அறைக்குள் சென்றனர். அன்பித் செல்வன் நன்கு உற்று பார்த்துவிட்டு அங்கிருந்த தடயவியல் நிபுணரிடம் ஒரு காலடி தடத்தை காட்டி விவரம் என்னவென்று கேட்டுவிட்டு திரும்பி வந்தார். சத்யமூர்த்தி சார், திருடனும் உயரம் 7 அடி இல்லை, அதுக்கும் மேலே இருக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க? அந்த வேலைக்காரம்மா ஷேக்கு தான் ரொம்ப உயரம், கிட்டத்தட்ட 7 அடிக்கும் மேலே இருப்பார்னு சொன்னாங்க. இல்லை சார், இல்லை. அங்கே நல்லா பாருங்கள், ஒரு ஷூ பிரிண்ட்டு, அப்புறம் வெறும் காலோடு இருக்கிற பிரிண்ட்டு. ஷேக் ஷூ போட்டுட்டு தூங்கணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் முன்காலை மட்டும் வச்சு நிற்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதோட அர்த்தம் அங்கே வெள்ளைப்பொடி இருக்குன்னு தெரிஞ்சவங்க திருடனை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் முடிஞ்ச அளவு தன்னோட பாத தடம் பதியாமல் பார்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அளவில் கம்மியாக இருக்கிறது தான் ஷேக்கோட கால். ஷூ பிரிண்டோட பெருசாக இருக்கிறது திருட வந்தவனோட கால். சார், நீங்கள் வேற லெவல் சார். சரி வாங்க, உடனே ஷேக்கை பார்க்கணும். அவர் பேசினா தான் நமக்கு சரியான தகவல் கிடைக்கும். இருவரும் வேகமாக ஜிஹெச் வந்தனர். ஷேக்கை பரிசோதித்த மருத்துவரை பார்த்த அன்பித் செல்வன், சார், அந்த ஷேக் எப்படி இருக்காரு? அவர்கிட்ட விசாரிக்கணும். இப்போ அவர் கொஞ்சம் பரவாயில்ல, பேச முடியும். யூ கேன் கோ ஹெட். மருத்துவருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு ஷேக் அனுமதிக்கப்பட்டிருக்கும் வார்டிற்கு செல்ல, அங்கு ஆஜான பாகுவாக வெற்றிக்கே உரிய உடல் தோற்றத்துடன் கையில் கட்டுடன் ஷேக் படுத்திருந்தார். வணக்கம் சார், நான் அன்பித் செல்வன். அந்த ராபரி கேஸை நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய், சாரி, ஐ கான்ட் சிட். நோ சார், ப்ளீஸ். நேற்று நைட் என்ன நடந்துச்சு அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். ஒன்று விடாமல். சின்ன தகவல் கூட எனக்கு பெருசாக உதவி பண்ணும் சார். ஃபைன். ஒரு 2 மணி நேரம் இருக்கும். என் மனைவி இறந்ததுலேருந்து ஒழுங்காக தூங்கிறதில்ல. அப்போ என் வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ரீசெண்ட் டைமில் இந்த கொள்ளை நியூஸை அதிகமாக டிவியில் பார்த்ததுனால கண்டிப்பாக ஏதோ தப்பு இருக்குன்னு புரிஞ்சுது. அதனால் உடனே என் பெட் பக்கத்தில் இருந்த ஃபேஸ் பவுடரை எடுத்து தர முழக்க கொட்டி விட்டு, சின்ன வெளிச்சம் கூட இல்லாமல் எல்லாம் என் ரூமில் இருந்த நைட் லேம்ப் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே நான் தூங்குற மாதிரி படுத்துக்கிட்டு என் செல்ஃபோனை எடுத்து ரெக்கார்ட் பண்ணேன். என்ன சொல்கிறீங்க? ரெக்கார்ட் பண்ணீங்களா? ஆமாம் சார். எங்கே அந்த ஃபுட்டேஜ்? எங்கே? என் ஃபோனில் இருக்குது. ஃபோன் வீட்டில் தான் இருக்கும். அவங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணது தெரியாது. சத்யமூர்த்தி சார், உடனே இவரோட ஃபோன் இங்கே வரணும், சீக்கிரம். ஓகே சார். சார், நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் என்ன நடந்துச்சு? ஒரு 6 பேர் இருக்கும். அதில் 1 இல்லை 2 பொண்ணுங்க. முதல்ல என் ஹால் முழுக்க புகையாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த புகை களைஞ்சிருச்சு. அப்போ தான் அவனுங்களை பார்த்தேன். அதில் 2 பேர் பேய் மாதிரி வேஷம் போட்டிருந்தானுங்க. சாதாரண ஆளுங்க பார்த்துருந்தா பேய்னு ஓடி இருப்பாங்க.
அன்பு செல்வனும் சத்தியமூர்த்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் தேட போனானுங்க. ஒருத்தர் என் ரூமுக்குள்ளே வந்தான். என்னால் அதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியல. எழுந்து அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல பையன்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது பொண்ணுன்னு. அப்புறம் என்ன அடித்து போட்டுட்டு என் லாக்கரை உடச்சி உள்ளே இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. சார், வேறு ஏதாவது நீங்கள் நோட் பண்ணீங்களா? ஒரு விஷயம் ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. என்னன்னா, அவனுங்க என் லாக்கரில் இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் என் வீடு முழுக்க தேடி எனக்கு கிஃப்டாக வந்த ஒரு குத்து விளக்கை எடுத்துக்கிட்டு போனானுங்க. வெள்ளி குத்து விளக்கா? இல்லை, வெண்கல குத்து விளக்கு தான். ஒரு 4 அடி இருக்கும். வெண்கல குத்து விளக்கா? இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேனே என யோசித்து கொண்டு இருக்கும் போதே இடைமறித்த சத்தியமூர்த்தி, இதில் ஸ்ட்ரேஞ்சாக என்ன சார் இருக்கு? திருடினது பத்தாம இன்னும் ஏதாவது இருக்கான்னு தேடி இருக்கானுங்க. குத்து விளக்கு கிடைச்சதும் அதை எடுத்துக்கிட்டானுங்க, அவ்வளவுதானே? இல்லை சார், உண்மையான ஸ்ட்ரேஞ்ச் என்னன்னா, அவனுங்க அந்த குத்து விளக்கை தேடி கண்டுபிடிச்சி எடுத்ததும் அதை தூக்கி அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்தான். அதாவது அந்த குத்து விளக்கை கண்டுபிடிச்சதை அவனோட சக்ஸஸாக செலப்ரேட் பண்ணான். என் மொத்த லாக்கரையும் காலி பண்ணப்போ வராத சந்தோஷம் ஒரு குத்து விளக்குக்கு ஏன் வரணும்? அதான் எனக்கு புரியல சார். ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் டேக் கேர். உங்களுக்கு வேறு எதுவும் ஞாபகம் வந்தாலும் சொல்லுங்க. சத்தியமூர்த்தி சார், அந்த ஃபோன் வந்ததும் என் ஆஃபீஸுக்கு உடனே அனுப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். பின்னாலேயே சத்தியமூர்த்தியும் சென்றார். சார், அந்த திருட்டு பசங்க பண்ண தப்பு ஃபுட் பிரிண்ட்டோ இல்லை வீடியோவோ இல்லை, குத்து விளக்குக்கு கொடுத்த முத்தம்தான். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. சத்தியமூர்த்தி என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு மனதிற்குள்ளேயே இவ்வாறாக சொல்லிக் கொண்டார் அன்பு செல்வன். தக்காளி செத்திங்கடா. அத்தியாயம் 13. குத்து விளக்கு. அன்பு செல்வனும் சத்தியமூர்த்தியும் அலுவலகத்திற்கு வர பின்னாலேயே ஷேக்கின் செல்போனும் வந்தது. அதை வாங்கி எடுத்த வீடியோவை பார்த்தார் அன்பு செல்வன். பின் அந்த வீடியோ அன்பு செல்வனின் லேப்டாப்பில் போடப்பட்டது. உடன் சத்தியமூர்த்தியும் சேர்ந்து பார்த்தார். அந்த வீடியோவில் பெரும் புகை வீடு முழுவதையும் நிறைத்து இருந்தது. ஷேக் வீட்டு ஹாலில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்த அதே புகைதான். சில நிமிடங்களில் புகை விலக 7 அடி உயரத்தில் 6 பேர் கருப்பு உடை அணிந்து மிக சாதாரணமாக நடந்து வந்தனர். அந்த 6 பேரில் 2 முகம் மட்டும் கொஞ்சம் அலங்கோலமாக இருந்தது. புகையோடும் இருட்டிலும் இருந்த வீடியோ எடுக்கப்பட்டதனால் காட்சி தெளிவாக இல்லை. இருந்தாலும் அந்த 2 தான் பேய் போன்று வேடமணிந்து வந்து பயமுறுத்துகிறார்கள் என்பது தெரிந்தது. 6 பேரில் ஒரு பெண் அறைக்குள் வரும் வரை அந்த வீடியோ பதிவாகி இருந்தது. அதன்பின் செல்போனை படுக்கையில் அப்படியே வைத்துவிட்டு சண்டையிட சென்றிருக்கிறார் ஷேக். கிடைத்திருக்கும் காட்சிகளை கொண்டு 7 அடி உயரத்தில் 4 ஆண்கள் 2 பெண்கள் கொண்ட கும்பல் தான் இத்தனை நாளும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்துள்ளது என்பது தெளிவானது. அன்றைய மாலைக்குள் ஒரு பெரிய 80 பக்கங்கள் கொண்ட ஃபைல் அன்பு செல்வன் டேபிளுக்கு கொண்டு வரப்பட்டது. சார், இத்தனை நாள் நடந்த எல்லா திருட்டு கேஸோட FIR காப்பீஸ். சார், இந்த லிஸ்ட்டில் எத்தனை வீடுகளில் வெண்கல குத்து விளக்கு காணாமல் போயிருக்குன்னு பாருங்க. சத்தியமூர்த்தி ஒவ்வொரு FIR-ஆக சோதித்து கொண்டிருந்தார். ஒரு சில நிமிடங்களில் முன்பை விட வேகமாக எளிதாக சோதித்தார். பிறகு மிகவும் ஆர்வமாகவும் தெளிந்த முகத்துடனும் அன்பு செல்வனிடம் வந்த சத்தியமூர்த்தி, சார் இதை பாருங்க, எல்லா வீட்லேயும் வெண்கல குத்து விளக்கு காணாமல் போயிருக்கு. நல்லா பார்த்தீங்களா? எல்லா வீட்லேயுமா? ஆமாம் சார். ஏன் சார், ஒரு வெண்கல குத்து விளக்குக்கு என்ன ரேட் ஆகும்? டிசைனு அப்புறம் கடையை பொறுத்து மாறுது சார். குத்து மதிப்பாக சொல்லணும்னா 5000-லேருந்து 1,00,000 வரைக்கும் இருக்கும். ஸோ தோராயமாக ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் 5-லேருந்து 10 லட்சம் வரைக்கும் திருடி இருக்கானுங்க. இருந்தும் ஏன் இந்த வெண்கல குத்தை எடுக்கணும்? அதான் எனக்கும் புரியல சார். சார், விக்டிம்ஸ் எல்லாரையும் அன்னைக்கு மாதிரியே வர சொல்லுங்கள். சார், ஒரு சின்ன விஷயம். அன்னைக்கு எல்லாரையும் நம்ம ஆஃபீஸ் வர வச்சு உட்கார வச்சதையே எவனோ கமிஷனர் ஆஃபீஸில் போட்டு கொடுத்துட்டான். இப்போ திரும்பவும் வர சொல்கிறது. சத்தியமூர்த்தி சார், அவனுங்க பொருளை காணும்னு தான் நாம் தேடிட்டு இருக்கோம். சுத்த கிறுக்கணங்களாக இருப்பானுங்க போல இருக்கு. சரி வாங்க, நாமளே போகலாம். ஓகே சார், போகலாம். சத்தியமூர்த்தியும் அன்பு செல்வனும் முதலில் சென்றது தியாகுவின் வீட்டிற்குத்தான்.
தியாகு அவர்களை கண்டவுடன், சார் வாங்க, நீங்கள் என்ன இந்த நேரத்தில்? அந்த திருட்டு கேஸ் விஷயமா விசாரிக்கணும் சார். அன்னைக்கே தான் எல்லாமே சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப வந்து என்று சத்தமாக சொல்லிவிட்டு அன்பு செல்வன் அருகே சென்று மிக மெல்லிய குரலில், சார் நான் பார்த்த விஷயம், பயந்த என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனது எதுவுமே என் பொண்டாட்டிக்கு தெரியாது சார். இப்போ வரைக்கும் நான் தூங்குனதுக்கு தான் என்னை திட்டிக்கிட்டு இருக்கா. நான் பயந்து ஓடுனேன்னு சொன்னால் என்னை வீட்டை விட்டே துரத்திடுவா சார். ப்ளீஸ் சார். அன்பு செல்வன் லேசாக சிரித்து விட்டு, தியாகு உட்காருங்க, ஒரே ஒரு கேள்விதான், கிளம்பிடுமோ? என்ன சார் நீங்கள் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு? கேளுங்க என மிக சலிப்பாக ஒரு கம்பீர குரலில் பேசினார். உங்கள் வீட்டில் இருந்து வெண்கல குத்து விளக்கு ஒன்று காணாமல் போயிருக்குன்னு கம்ப்ளைண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார், அதை போன மாதம்தான் வாங்கினோம், புத்தம் புதுசு சார், தெரியுமா? அது எங்கே இருந்துச்சு? என்ன சார் கேள்வி? வீட்டில் தான். டேய் கொன்னுருவேன், திருட்டு நடந்தப்போ விளக்கு எங்கே இருந்துச்சு? தியாகு திருவென முடித்து விட்டு, பூஜை அறையில் தான் சார். உங்ககிட்ட ஒரே ஒரு குத்து விளக்கு தான் இருந்துச்சா என அன்பு செல்வன் கேட்க, சார் யார் சொன்னா? எங்கள் பூஜை அறையை வந்து பாருங்க, வெள்ளி குத்து விளக்கு எப்படி மினுமினுக்குதுன்னு. வெள்ளி குத்து விளக்கா? திருட்டு நடந்தப்போ அதுவும் பூஜை ரூமில் தான் இருந்துச்சா என அன்பு செல்வன் கேட்க, ஆமாம் சார், 2 வெள்ளி குத்து விளக்கும் ஜகஜோதியாக எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு சார். பக்கத்தில் மூளையில் வச்சுருந்த வெண்கல குத்து விளக்கை எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க படுபாவி பசங்க. வெள்ளி குத்து விளக்கு இருக்கிறப்போ எதுக்கு வெண்கல குத்து விளக்கை எடுத்துக்கிட்டு போகணும்? சொன்னால் கோவப்படுவீங்க, இருந்தாலும் சொல்கிறேன், அதை கண்டுபிடிக்கத்தான் நீங்கள் இருக்கீங்களே சார். டேய் நீ ரொம்ப பேசுகிற, உன் ஒய்ஃபை கூப்பிடு, கொஞ்சம் பேசணும். சார் சாரி சார், ப்ளீஸ் சார். சத்யமூர்த்தி சார், விடுங்க, நாம் கிளம்பலாம். அங்கிருந்து இருவரும் கிளம்பினர். பெரிய குழப்பம். ஆனால் இந்த குழப்பத்திற்கு விடை கண்டுபிடித்து விட்டால் அந்த திருடர்களை பிடித்து விடலாம் என ஊர்ஜிதமாக நம்பினார் அன்பு செல்வன். எவ்வளவோ இருந்தோம், எதுக்கு அந்த குத்து விளக்கு எடுத்துக்கிட்டு போகணும் சார்? கண்டுபிடிப்போம். ஒரு சில நிமிடங்களில் அமைதியாக கார் ஓட்டிய அன்பு செல்வன், சார் ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு இருந்தால் டைம் ஆகும், எல்லாருக்கும் கால் பண்ணுங்க. வெண்கல குத்து விளக்கு காணாமல் போனது உண்மையா? அந்த குத்து விளக்கு எங்கே இருந்துச்சு? கூட வேற குத்து விளக்கு எதுவும் இருந்துச்சா? இதை மட்டும் கேளுங்க. ஓகே சார் என்று சொல்லிவிட்டு கார் அன்பு செல்வனின் அலுவலகம் செல்வதற்குள் எல்லோரிடமும் விசாரித்து முடித்திருந்தார் சத்யமூர்த்தி. சார், இந்துக்கள் எல்லாரோட வீட்லையும் பூஜை அறையில் தான் விளக்கு இருந்திருக்கு, கூடவே வெள்ளி, சிலர் வீட்டில் தங்க விளக்கு கூட இருந்திருக்கு. ஆனால் அதை எடுக்கவே இல்லை. இன்னும் சில வீடுகளில் இந்த குத்து விளக்கை ஸ்டோர் ரூமில் தான் வச்சுருந்துருக்காங்க. ஸ்டோர் ரூமில் இருந்து காணாமல் போன ஒரே பொருள் இந்த வெண்கல குத்து விளக்கு தான்னு சொல்கிறாங்க. இவனுங்க எதுக்கு சார் வெண்கல குத்து விளக்கா தேடி திருடணும்? என்னமோ நடக்குது சத்யமூர்த்தி சார், நாம் எதையோ நோட் பண்ணாமல் விட்டுட்டே போயிட்டுருக்கோம் என்று சொல்லிவிட்டு அன்பு செல்வன் அமைதியாக யோசித்து கொண்டே இருந்தார். திடீரென, சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க, ஷேக் வீட்டு ஹால் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். எங்கே இருக்கு? சார் என்கிட்ட தான் இருக்குது சார், கொடுங்க என சத்யமூர்த்தியின் செல்போனில் இருந்த வீடியோவை அவரது லேப்டாப்புக்கு மாற்றி அதில் வீடியோவை பிளே செய்தார். அந்த சிசிடிவி காட்சியில் புகை விலகவே இல்லை. அடுத்த சில நிமிடங்கள் அப்படியே தான் இருந்தது. அதோட அந்த காட்சி முடிந்தது. அந்த காட்சியை பிளே செய்யும் போது அதில் ஹாலில் ஷேக் மயங்கி கிடந்தார். என்ன சார் இது? இந்த 2 ஃபுட்டேஜுக்கு நடுவில் ஏதோ நடந்திருக்கு, அது ஏன் ரெக்கார்ட் ஆகலை? செல்ஃபோன் ரெக்கார்டிங் படி பார்த்தா நிமிஷத்திலேயே புகை களைஞ்சிருக்க. ஆனால் சிசிடிவியில் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் புகை மூடி தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அதில் இல்லை. ஏதோ தப்பாக இருக்குது சார். ஃபுட்டேஜ் எதுவும் டிலைட் ஆகிருக்கா? இல்லை சார், இங்கே பாருங்கள், ஒரு ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகி சேவ் ஆகிற டைம், அடுத்த ஃபுட்டேஜ் ரெக்கார்டு ஸ்டார்ட் ஆகிற டைம் கரெக்டாக இருக்குது. நடுவில் ஃபுட்டேஜ் மிஸ் ஆன மாதிரி இல்லையே சார். அதற்கு அன்பு செல்வன், இல்லை சார், ஏதோ பண்ணியிருக்கானுங்க. இதுவரைக்கும் நடந்த கொலை கேஸில் ஏதாவது சிசிடிவி இருக்கிற இடத்துல நடந்திருக்கா? 2 கேஸ் அப்படி இருக்கு சார், அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். இதோ சார் என ஒரு பென்ட்ரைவை தன் பேக்கில் இருந்து எடுத்தார்.
குறிப்பிட்ட அந்த வீடியோவை ப்ளே செய்யும் போது அதே போல ஒரு வீடியோ முழுக்க எந்த சம்பவமும் ரெக்கார்டாகாமல் தெளிவாக இருக்க, அந்த வீடியோ முடிந்து அடுத்த வீடியோ ப்ளே செய்யும் போது அதில் கொலையான நபர் பதிவாகி இருக்கிறார். 2 வீடியோக்களுக்கு நடுவே நேரதாமதம் எதுவும் இல்லை. அதிகபட்சம் ஒரு வினாடி தான். அதாவது ஒரு வினாடிக்குள் வந்து திருடிவிட்டு கொலையும் செய்துவிட்டு சென்றது போல்தான் சிசிடிவி பதிவாகி இருந்தது. அன்புச்செல்வனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. குழப்பம் கோபமாக மாறியது. எப்படி சார் இது பாசிபிள்? நடு வீட்டில் கொலை பண்ணியிருக்கான், ஆனால் சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகலை. எப்படி சார் முடியும்? ஹேக் பண்ணியிருக்கானுங்களா? சார், நான் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அன்அஃபிஷியல் ஹேக்கர்ஸை வச்சு அந்த சிசிடிவியில் ஏதோ ஹேக் நடந்திருக்கான்னு ஆரம்பத்திலேயே செக் பண்ண சொன்னேன் சார். அந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் எப்படி சார்? என்ன தான் சார் நடக்குதுங்க என கோபத்தின் உச்சத்தில் கத்தினார் அன்புச்செல்வன். சத்தியமூர்த்தி அமைதியாக நின்றார். தலையில் கை வைத்து உட்கார்ந்திருந்த அன்புச்செல்வன் ஒரு 5 நிமிடம் கழித்து, சார் சாரி, நீங்கள் கிளம்புங்க, நாளைக்கு வாங்க. சார் பரவாயில்ல, சாரி எல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க? விடுங்க சார், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, சீக்கிரம் அவனுங்களை பிடிச்சிடலாம் சார். அப்போது நான் கிளம்புறேன் சார். சத்தியமூர்த்தி கிளம்பினார். வெண்கல குத்து விளக்கை குறிவைத்து திருடுவது, சிசிடிவியில் சிக்காமல் தப்பிப்பது என்ற 2 பெரிய முடிச்சுகளை அவிழ்க்க முடியாமல் திணறினார் அன்புச்செல்வன். அத்தியாயம் 14. மாயாவுக்கு என்ன ஆச்சு? ஏக்கா, மாயாக்கா, எங்கக்கா இருக்கீங்க? கோபி ரம்யாவின் வீட்டிற்குள் எந்த தடயம் இன்றி உள்ளே வந்து மாயாவை தேடிக்கொண்டிருந்தான். ஏக்கா! டேய், என்னடா எக்கா எக்கான்னு? என்ன வேணும் இப்போ? ஏக்கா, மாயா அக்கா கிட்ட ஒரு மேட்ரு சொல்லணும், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன். என்ன மேட்ரு? என்கிட்டயே சொல்லு. நம்ம தளபதி ஒரு புது நியூஸோட வந்திருக்கான், அதை சொல்ல தான் வந்தேன். கோபி இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அறைக்குள் இருந்து மாயா வெளியே வந்தாள். டேய் கோபி, எப்படா வந்த? மணி 8 ஆச்சு. என்ன இந்த நேரத்துல? வா வா உட்காரு. பாருங்க அக்கா, அக்கா எவ்வளவு அக்கறையா பேசுறாங்கன்னு. நீங்களும் தான் இருக்கீங்களே என ரம்யாவை சீண்ட. டேய், வந்தேன்னு வச்சுக்கோ. கோபி சிரித்துக்கொண்டே சோஃபாவில் அமர்ந்து விட்டு, ரம்யாக்கா கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் வாட்டர் தரீங்களா? எல்லாம் என் நேரம்டா. இரு நானே கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மாயா தண்ணீர் கொண்டு வர சிரித்தபடி வாங்கி குடித்தான் கோபி. ஏக்கா, நம்ம தளபதி புதுசா ஒரு மேட்ரு கொண்டு வந்திருக்கான். ஐயோ, என்னடா, என்னாச்சு? அவன் வெளியில தான் நிற்கிறான்க்கா. உங்ககிட்ட கேட்டுங்கன்னு உள்ள கூட்டின்னு வரலாம்னு நிற்க சொன்ன, மறந்துட்டேன் என்று எழுந்து வெளியே ஓடி தெருமுனையில் நின்றிருந்தவனை கூட்டிக் கொண்டு வாசலில் வந்து நின்றான். ஏண்டா வாசல்ல நிக்கிற? உள்ள வா. நாக்கா, எப்படி இருக்கீங்க என்று தளபதி கேட்க, நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? பப் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போகுதுக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை. அது என்ன தளபதி, உண்மையான பேர் என்னடா? ஏக்கா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். ஏரியாவுக்கு இவன் தான் தளபதி. நீங்க மாயாக்காவுக்கு இருக்கிற மாதிரி. ரம்யாவின் மனம் குளிர்ந்தது. லேசாக உள்ளுக்குள்ளே பெருமிதமாக உணர்ந்து கொண்டாள். அதனால் வேறு கேள்வி எதுவும் கேட்கவில்லை. சரி, என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க, ஆர்டர் போடுவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க்கா. டேய், நாங்களே டின்னர் ஆர்டர் போடுறதா தான் இருந்தோம், நீங்களும் வந்துட்டீங்க, அப்படியே சாப்பிட்டு போயிருங்க. என்ன வேணும் சொல்லு. இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என்று தளபதி சொல்ல உடனே கோபி, ஏக்கா எனக்கு மட்டன் பிரியாணி, இவனுக்கு பீப் பிரியாணி, கூடவே சைட் டிஷ் ஏதாவது சேர்த்து போடுங்க. கோபி சொன்னவுடன் தளபதி அவனை பார்த்து முறைக்க மாயா லேசாக சிரித்தபடி சாப்பாடு ஆர்டர் செய்தாள். சரி சொல்லுடா, என்ன விஷயம்? ஏக்கா, இந்த விஷயமும் தாத்தா மர்டரோட சம்பந்தப்பட்டதான்னு தெரியாது, ஆனா ஒரு புது கேங்கு பத்தி பேசிக்கிறாங்கக்கா என்று தளபதி சொல்ல, என்ன கேங்கு? முழுசா சொல்லு. ஏதோ கோஸ்ட் கேங்காம், சிட்டிக்குள்ள புதுசா வந்திருக்கானுங்க. நிறைய சம்பவங்களை அசால்ட்டா பண்ணுறானுங்களாம். இது வரைக்கும் மாட்டினதே இல்லையா. போலீஸுக்கே தண்ணி காட்டிட்டு இருக்கானுங்களாம். என்ன பேர் சொன்ன? கோஸ்ட்? அதற்கு கோபி, கோஸ்ட் கேங் என்று சொல்லிவிட்டு சிரித்தான். அவனுங்க உன் பப்புக்கு வராங்களா? இல்லக்கா. இவனுங்க சிட்டிக்கு புதுசுன்னு சொல்ற, ஒரு கேஸ்ல கூட மாட்டல. இதெல்லாம் பாக்குறப்போ இவனுங்க தான் என் தாத்தாவை கொன்னிருப்பானுங்களோன்னு தோணுது. ஆமா, வேற ஏதாவது தகவல் கிடைச்சதா? வேற பெருசா எதுவும் இல்லக்கா. அவனுங்க ஒரு 7 பேரா, எல்லாரும் படிச்சவனுங்க. இந்த சிசிடிவி ஹேக்கிங் மாதிரி நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி திருடுறானுங்க. அதோட இப்ப ஏதோ நகைக்கடை அசைன்மெண்ட்ல இருக்கிறதாவும் பேசிக்கிட்டானுங்க. நகை கடையில திருட போறாங்களா? இருக்கலாம்க்கா. எதுக்கும் இந்த விஷயத்த அன்புச்செல்வன் சார் கிட்ட சொல்றதுதான் நல்லது. அக்கா, என்னை பத்தி எதுவும் சொல்லிடாதீங்கக்கா.
நான் தான் லீக் பண்ணேன்னு தெரிஞ்சா அவனுங்க என்ன அறுத்து போட்டுருவானுங்கக்கா. அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டா, பயப்படாத. தளபதி, அக்கா ரொம்ப நல்லவங்கடா, நம்மள கோத்து விட்டுற மாட்டாங்க என்று கோபி சொல்லி முடிக்க காலிங் பெல் அடித்தது. இரவு உணவு வந்தது. 4 பேரும் சேர்ந்து நன்றாக சாப்பிட்டு முடித்தனர். பின் தளபதியும் கோபியும் கிளம்ப மாயாவும் ரம்யாவும் தூங்க சென்றனர். ஆனால் மாயாவுக்கு தூக்கம் வரவில்லை. ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவளை உறுத்தி கொண்டே இருந்தது. தன் தாத்தாவை கொலை செய்தது இந்த கூட்டம்தான் என அவள் மனம் உறுதியாக நம்பியது. தாத்தாவின் மரணத்திற்கு நியாயம் வேண்டும் மனம் பேசிக்கொண்டே இருந்தது. மாயாவிற்கு தூக்கம் பறிபோனது. அருகே ரம்யா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து கொண்டு இருந்தாள். ரம்யா, தாத்தா ஞாபகமாவே இருக்குடி. சரிடி, ஃபீல் பண்ணாதடி, சீக்கிரம் கொலைக்காரங்களை பிடிச்சிருவானுங்க. எனக்கு என்னமோ இந்த கோஸ்ட் கேங் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பானுங்களோன்னு தோணுதுடி. அந்த பசங்க சொல்கிறத மட்டும் வச்சு நாம் எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஆமாம், பட் இந்த பையன்தான் ஏழை நடக்கிற இடத்துல கொல்லை நடக்கும்னா அப்படியே நடந்துச்சு. இவனுங்க சரியான தகவல் தான் கொடுக்குறானுங்கடி. அதெல்லாம் சரி, ஆனால் நாம் தேடுறது கோஸ்ட் கேங் தான்னு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. என்ன வழி? அன்பு செல்வன் சார் கிட்ட விஷயத்த சொல்றது தான். சரி, காலையில் சொல்லிக்கலாம், இப்போ தூங்கு. இல்லடி, எனக்கு என்னவோ நான் இப்பவே சொல்லணும்னு தோணுது. அடியே, அந்த மனுஷன் தூங்கிட்டு இருப்பாரு. மணியை பாத்தியா? 2 ஆச்சு. இல்ல ரம்யா, இரு, நான் அவருக்கு ஃபோன் பண்றேன். ரம்யா எவ்வளவோ சொல்லியும் காதில் வாங்காமல் அன்பு செல்வனுக்கு ஃபோன் செய்தாள் மாயா. அவர் போனை எடுக்கவில்லை. அந்த சத்தமும் இந்த வழக்கும் கொடுத்த ட்ரோமாவால் அவர் டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டுவிட்டு தூங்கிவிட்டார். ரம்யா, என்னடி இவர் ஃபோன் எடுக்க மாட்டாரு? சரி விடுடி, தூங்கு. காலையில் வேலையாக நம்ம போயிட்டு சொல்லிட்டு வரலாம். இல்ல ரம்யா, நான் இப்பவே போய் சொல்லிட்டு வரேன். லூசாடி நீ, பேசாம படுடி. நான் விளையாடல, நான் நேரில் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். மாயா, உன்னை நான் சாவடிச்சிடுவேன் பார்த்துக்க. இப்படி தான் அன்னைக்கும் கிளம்பி போனேன். 2 நாள் கழிச்சு தான் வந்தேன். என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் நீ? அது வேறடி, இதை அவர்கிட்ட சொல்லாம என்னால் தூங்க முடியாது. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். சரி கிளம்பு, நானும் வரேன். நீ எதுக்குடி அலைஞ்சிட்டு இருக்க? இப்போ நீ போனா நானும் வரேன். இல்லைனா படு, காலையில் போய் சொல்லிக்கலாம். சரி வா போலாம். என்னடி ஒரு பேச்சுக்கு சொன்னா சரின்னுட்ட? ஏண்டி உயிரை வாங்குற? கண்டிப்பா போயே ஆகணுமா இப்போ? நான் போறேன், நீ வர வேண்டாம், தூங்கு. இரு இரு, வந்து தொலைக்கிறேன் என்று அதீத வெறுப்புடன் ரம்யா கிளம்பினாள். இருவரும் அன்பு செல்வன் வீட்டிற்கு செல்ல போகும் வழியில் ஒரு கொரியர் ட்ரக்கில் இருந்து 6 பேர் கருப்பு உடை அணிந்து கருப்பு முகமூடியுடன் குதித்தனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்த வீட்டிற்குள் அவர்கள் நுழைய இதை பார்த்து விட்டனர் ரம்யாவும் மாயாவும். மாயா, என்னடி நடக்குது? பயமா இருக்குடி, வா போயிடலாம். ரம்யா, நான் ஒன்று சொல்றேன், அப்படியே பண்ணு. என்னடி? மாயா வண்டியை விட்டு கீழே இறங்கிக் கொண்டு, நான் அந்த குரூப்பை ஃபாலோ பண்ண போறேன். நீ நேரா அன்பு செல்வன் வீட்டுக்கு போ. இல்ல வழியில ஏதாவது போலீஸ் வண்டியை பார்த்தா அவங்கள கூட்டிட்டு சீக்கிரம் வா, போ. இதெல்லாம் தேவையில்லாத வேலை மாயா, ப்ளீஸ் என் கூட வா. இப்படி பண்ணாத. நான் சொல்றது கேளு ரம்யா, போ போ என அவளை விரட்டிவிட்டு மெல்ல பதுங்கி பதுங்கி அந்த ட்ரக் அருகே சென்றாள். மாயா உயிரை கையில் பிடித்துக் கொண்டு முடிந்தவரை வேகமாக அன்பு செல்வன் வீட்டிற்கு சென்றாள் ரம்யா. அவர் வீட்டின் கதவை தட்ட சில நிமிட போராட்டத்திற்கு பிறகு அன்பு செல்வன் கதவை திறந்தார். யார்மா நீங்க? என்னாச்சு? சார் சார், அங்கே என் ஃப்ரெண்டு மாயா ஒரு திருட்டு கும்பல் சார். சார் சீக்கிரம் வாங்க சார். மாமா பொறுமையா என்னாச்சு? யார் மாயா? எந்த திருட்டு கும்பல்? சார், வர வழியில் கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பேர் ஒரு வீட்டுக்குள்ளே போனதை நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தோம். இப்போ என் ஃப்ரெண்டு அங்கே தான் இருக்கா. சீக்கிரம் வாங்க சார். அன்பு செல்வனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னமா சொல்றீங்க? எந்த இடத்துல? சார், இடம்லாம் தெரியல, ப்ளீஸ் என் கூட வாங்க சார். அன்பு செல்வன் டி-ஷர்ட்டை போட்டுக்கொண்டு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு தன் படைக்கு தகவல் சொன்னபடி ரம்யாவின் வண்டியில் கிளம்பினார். சம்பவ இடத்திற்கு அன்பு செல்வன் செல்ல அடுத்த 5 நிமிடத்தில் போலீஸ் படை வந்தது. மெல்ல எந்த சத்தமும் இன்றி வீட்டை ஒரு குழு சுற்றி வளைக்க அன்பு செல்வன் தலைமையில் ஒரு குழு சத்தமின்றி சுவர் ஏறி குதித்து வீட்டிற்குள் சென்றனர். மிகவும் பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் உள்ளே சென்ற அன்பு செல்வனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே திருட்டு கும்பல் இல்லை. அவர்கள் கைவரிசையை காட்டிவிட்டு தப்பித்து விட்டனர். வீட்டின் ஒவ்வொரு அறையாக சென்று பார்க்கும்போது ஒரு அறையில் ஒரு பெண்ணின் சடலம் குப்புற கடந்தது. தலையில் அடித்துக்கொண்டு வெளியே இருந்த ரம்யாவிடம் சென்றார். சார், என்னாச்சு சார்? பிடிச்சிட்டீங்களா? இல்லம்மா, அவனுங்க தப்பிச்சிட்டானுங்க.
சரி சார், என் ஃப்ரெண்டு எங்க? உள்ள போய் பாருங்க. அது உங்க ஃப்ரெண்டு தானான்னு பார்த்து சொல்லுங்க. ரம்யாவின் கண்கள் விரிந்து உயிர் அடித்து கொண்டது. உடல் நடுங்கியபடி உள்ளே ஓடினாள். என்ன ஆனது மாயாவிற்கு? அத்தியாயம் 15. இது என் ஃப்ரெண்ட் இல்ல. ரம்யாவின் உயிர் அவளிடம் இல்லை. அவள் உள்ளே சென்று அந்த அறைக்குள் நுழைய கூட தைரியமில்லாமல் லேசாக எட்டி பார்த்தாள். அறையின் வாசல் வரை ரத்தம் ஓடியிருந்தது. குலை நடுங்கியது ரம்யாவிற்கு. ரம்யா கொஞ்சம் கொஞ்சமாக தன் பார்வையை அறைக்குள் அனுப்ப தரையில் கிடந்த பெண்ணின் கால்களை பார்த்ததும் பெரும் நிம்மதி அடைந்தாள். அது மாயா இல்லை. பின் கொஞ்சம் தலையை அறைக்குள் அனுப்பி வேடிக்கை பார்க்கும் மனநிலையில் அந்த பிணத்தை வேடிக்கை பார்த்தாள். பின் வெளியே வந்த ரம்யா, சார், இது என் ஃப்ரெண்டு மாயா இல்ல. எப்படி சொல்றீங்க? இது அவ போட்டிருந்த ட்ரெஸ் இல்ல சார். அதோட உள்ள இருக்கிற லேடி கொஞ்சம் ஏஜ்டா தெரியுறாங்க. மாயா இல்ல சார், கன்ஃபார்ம். சத்யமூர்த்தி சார், உள்ள இருக்கிற பாடி யாரோடது என்னன்னு விசாரிங்க. கூடவே சுத்தி வேற யாரும் பார்த்தாங்களா என்னன்னு செக் பண்ணுங்க. சார், என் ஃப்ரெண்டு மாயா எங்க சார்? அவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவங்க எங்கேயாவது தப்பிச்சு ஓடி ஒளிஞ்சிருந்தாங்கன்னா நல்லது. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க. ரம்யா மாயாவிற்கு கால் செய்தால் ரிங் போனது. ரம்யாவிற்கு ஆகப்பெரிய நிம்மதியாக இருந்தது. மாயா போனை எடுத்ததும் அவள் எங்கிருக்கிறாள் என்று கேட்டு அவளுடன் நிம்மதியாக வீடு திரும்பும் அளவிற்கு யோசித்து விட்டாள். ஆனால் மாயா போனை எடுக்கவில்லை. இரண்டாவது முறை கால் செய்தால் போன் ஸ்விட்ச் ஆஃப் என வந்தது. பயம் வந்தது. மீண்டும் மீண்டும் கால் செய்தால் ஸ்விட்ச் ஆஃப் தான் ஒரே பதிலாக இருந்தது. சம்பவ இடத்தில் பரபரப்பாக இருந்த அன்புத் செல்வனிடம் சென்றாள். சார், என் ஃப்ரெண்டு ஃபோனுக்கு ஃபர்ஸ்ட் ரிங்கு போச்சு. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு சார். பயமா இருக்கு சார். சத்யமூர்த்தி சார், இங்க வாங்க. அவர் ஓடி வந்தார். இந்த பொண்ணோட ஃப்ரெண்டோட நம்பரை வாங்கி சீக்கிரம் ட்ராக் பண்ணுங்க சார். சத்யமூர்த்தி ரம்யாவிடம் நம்பரை வாங்கிக் கொண்டு அதற்கான குழுவிற்கு அனுப்பிவிட்டு தகவலை சொன்னார். அடுத்த 10 நிமிடங்கள் ரம்யாவிற்கு நெருப்பின் மேல் நிற்பது போல் இருந்தது. மாயாவிற்கு ஏதாவது ஆகியிருந்தால் ரவிக்கும் மற்றவர்களுக்கும் என்ன பதில் சொல்வது? எங்கே போயிருப்பாள்? என்ன ஆகும்? யோசித்து யோசித்து கலங்கினாள் ரம்யா. 10 நிமிடங்களில் சத்யமூர்த்தி ஓடி வந்தார். சார், இந்த பொண்ணு கொடுத்த நம்பர் தாம்பரம் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் சிக்னல் கிடைக்கல. கடைசியா அது எங்க சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு லொகேஷன் இருக்குங்களா? தாம்பரம் டு வண்டலூர் ரோடு தான் சார். சரி வாங்க போலாம். ரம்யாவை ஏற்றிக்கொண்டு அன்புத் செல்வனும் சத்யமூர்த்தியும் இன்னும் 3 காவலர்களும் காரில் புறப்பட்டனர். காலியான சாலை என்பதால் 15 நிமிடங்களுக்குள் தாம்பரம் வந்து சேர்ந்தனர். கடைசியாக போனுக்கு சிக்னல் கிடைத்த இடத்தை அடைந்ததும் எல்லோரும் கீழே இறங்கி ஏதேனும் தடயம் கிடைக்கிறதா என்று சுற்றி இருப்பவர்களிடம் ஏதாவது தகவல் இருக்கிறதா என விசாரித்தனர். அப்படி விசாரித்துக் கொண்டு செல்லும் போது ஒரு செல்போன் கீழே கிடந்தது. அதை எடுத்துக்கொண்டு ஒரு கான்ஸ்டபிள் சத்யமூர்த்தியிடம் வர, இந்தாமா பாப்பா, இது உன் ஃப்ரெண்டு போனான்னு பார்த்து சொல்லு. ரம்யா அந்த போனை கையில் வாங்கியதும் சொல்லிவிட்டாள். ஆமா சார், இது மாயாவோட போன் தான். சத்யமூர்த்தி தகவலை அன்புத் செல்வனிடம் சொல்ல அந்த சாலையில் சென்ற கொரியர் வாகனம் குறித்து விசாரிக்கப்பட்டது. யாருக்கும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ரம்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. போன் நடுரோட்டில் கிடக்கிறது என்றால் மாயாவிற்கு என்ன ஆனது என்பதை யூகிக்க முடியவில்லை. பொறுமை இழந்த ரம்யா, சார், மாயாவுக்கு என்ன ஆச்சு சார்? உங்க ஃப்ரெண்டு உயிரோடு இருந்தா அந்த கேங்கு கிட்ட தான் இருக்கணும், கடத்திக்கிட்டு போயிருப்பாங்க என்று அன்புத் செல்வன் சொல்ல, ரம்யாவிற்கு இவர் சொல்வதின் அர்த்தம் புரிந்தாலும் அதை மனம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உயிரோடு இருந்தால் என்றால் அப்பொழுது மாயாவை கொலை செய்திருக்கவும் வாய்ப்பு அதிகம் என்பதுதானே அர்த்தம். மாயாவை கொன்று விட்டார்களா, இல்லை கடத்தி கொண்டு சென்று சித்திரவதை செய்கிறார்களா? மாயா, உனக்கு என்ன ஆச்சு என்று கதறி அழுதாள் ரம்யா. ப்ளீஸ் அழாதீங்க, உங்க ஃப்ரெண்டை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவோம். அப்பவே சொன்னேன் சார், இந்த நேரத்துல உங்களை பார்க்க போக வேணான்னு. அவ தான் கேட்கல, உங்களை பார்க்க தான் வந்தா சார். அவளை எப்படியாவது காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். என்னம்மா சொல்றீங்க? இந்த நேரத்துல என்ன ஏன் பார்க்க வரணும் அவங்க? சார், நீங்கள் இப்போ விசாரிச்சுட்டு இருக்கிற கேஸில் நுங்கம்பாக்கமில் நடந்த கொலையில் செத்தது அவங்க தாத்தா தான் சார். அதனால கொலைக்காரங்களை பிடிக்கணும்னு அவள் தனியாக தேடிட்டு இருந்தா. போன தடவை கூட சேத்பட்டு ஏலத்தில் திருட்டு நடக்க போகுதுன்னு உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் சொன்னோமே, ஞாபகம் இல்லையா சார்? அது நீங்கள் தானா? சரி, சாரி, எனக்கு உங்கள் முகம் பெருசாக ஞாபகம் இல்லை. இப்போ என்னாச்சு? எதுக்கு இந்த நேரத்தில் 2 பேரும் என்ன பார்க்க வந்தீங்க?
மாயாவுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிது சார். அதை சொல்லான்னு தான் வந்தா. சொன்னால் நீங்கள் அந்த கூட்டத்தையே பிடிச்சிருவீங்கன்னு உடனே சொல்லணும்னு வந்தா. அதுக்குள்ளே அவளே அவனுக்கு கிட்ட மாட்டிக்கிட்டாலே சார் என அழ ஆரம்பித்தாள் ரம்யா. இங்கே பாருங்க, அழாமல் எனக்கு க்ளூ என்னன்னு சொன்னாதான் நான் சீக்கிரம் உங்கள் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க முடியும். ப்ளீஸ். ரம்யா தளபதி வந்து சொல்லி சென்ற எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் சொல்லி முடிக்க 7 பேரா? கோஸ்ட் கேங்கா? சரி, இதெல்லாம் யார் சொன்னது? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இந்த தகவல் தான் கிடைச்சிது. அதை சொல்லலாம் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம். நீங்கள் எடுக்கலை. உடனே கிளம்பி வந்தோம். வரப்போ தான் இவ்வளவும் நடந்துச்சு சார். ப்ளீஸ், மாயாவுக்கு ஏதோ ஆகிறதுக்கு முன்னாடி அவளை காப்பாத்துங்க சார். ரம்யா மாயாவுக்காக அன்பு செல்வனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்த அதே நேரம் மாயா கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளிந்து கண் விழித்து பார்த்தால் ஒரு பாழடைந்த பெரிய தொழிற்சாலையின் ஒரு பிரம்மாண்ட இயந்திரத்தில் இவளது கைகள் கட்டுப்போடப்பட்டிருந்தது. அந்த இடம் மனித புழக்கம் இல்லாத இடமாக இருந்தது. அந்த இருளிலும் தெளிவாக பார்க்க நிலாவின் வெளிச்சமும் தொழிற்சாலையின் வடக்கு மூலையில் பீர் குடித்து கொண்டிருந்த கோஸ்ட் கேங் வைத்திருந்த சிறிய வெளிச்சமும் தன்னை சுற்றி இருப்பதை பார்க்க மாயாவிற்கு உதவியது. மாயா எவ்வளவோ முயற்சித்தும் அவள் கைக்கட்டை அவளால் அவிழ்க்க முடியவில்லை. அந்த பிரம்மாண்ட இயந்திரத்தின் மேல் பாகத்தை தாங்குவதற்காக நடப்பட்டிருந்த ஒரு இரும்பு குழாயில் தான் மாயா கட்டப்பட்டிருந்தாள். குழாய் கிட்டத்தட்ட 15 அடி உயரம். மாயா வெகு நேரம் போராடி பின் களைத்து போனாள். அதே சமயம் மயக்கம் அடைவதற்கு முன் தான் என்னவெல்லாம் பார்த்தோம் என்பதை அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொண்டாள். அது ரகசியமாக ஒளிந்திருந்தபடி அவர்களை பின்தொடர முடிவெடுத்த மாயா அந்த ட்ரக் அருகே சென்றபோது மாயாவை உள்ளே இருந்து 2 கைகள் இழுத்து போட்டது. அங்கே அதிநவீன கருவிகளும் வீட்டின் உள்ளே நடப்பதை பார்க்கும் வகையில் மானிட்டர்களும் கம்ப்யூட்டரும் இருந்தது. உள்ளே இழுத்த கைகள் மாயாவின் நெற்றிப்பொட்டில் துப்பாக்கியை வைத்து அவளை அமைதியாக உட்கார வைத்தது. அப்பொழுதுதான் மாயா தெளிவாக பார்த்தாள், அது ஒரு பெண். அந்த பெண் மாயாவின் 2 கைகளையும் கால்களையும் கட்டி போட திருட்டு சம்பவம் முடிந்து உள்ளே சென்றவர்கள் திரும்பி வரும் வரை மாயா அப்படியே ஒரே இடத்தில் இருந்தாள். அதே நேரம் அவர்கள் எப்படி திருடுகிறார்கள் என்பதை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தாள். திருடிவிட்டு மீண்டும் அந்த கூட்டத்தில் தான் உண்மையான தலைவன் இருந்தான். அவன் மாயாவின் முகத்தில் மயக்கமடைய வைக்கும் ஸ்ப்ரேயை அடித்து அவளை மயங்க வைத்தான். அவள் கண்முழித்து பார்க்கும்போது தொழிற்சாலையில் இருந்தாள். தூரத்தில் இருக்கும் கோஸ்ட் கேங்கில் யாருடைய முகமும் மாயாவிற்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் பேசிக்கொண்டது மட்டும் தெளிவாக கேட்டது. இவளை கொன்னு கடல்ல போட்டுறணும், எந்த தடயமும் கிடைக்கக்கூடாது, புரியுதா? இந்த முறை தப்பிப்பாளா மாயா? அத்தியாயம் 16. திட்டமிட்டது யார்? மாயாவை கொல்ல திட்டமிட்டது கோஸ்ட் கேங். அவர்கள் மாயாவிடம் பேசவோ அவளை பற்றி தெரிந்து கொள்ளவோ நேரம் செலவழிக்கவில்லை. ஒருவேளை மாயா ட்ரக்குள் வராமல் வீட்டிற்குள் சென்றிருந்தால் அன்றைய இரவே 2 பிணங்கள் அந்த வீட்டில் இருந்து இருக்கும். ட்ரக்குக்குள் இருந்ததால் மாயாவின் மரணம் கொஞ்சம் தள்ளி போடப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். மாயாவிற்கு தான் எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம். அதே நேரம் தனக்கு தெரிந்த எல்லா உண்மைகளையும் அன்பு செல்வனிடம் சொல்லிவிட வேண்டும் என்பதற்காகவாவது தான் உயிர் வாழ வேண்டும் என நினைத்தாள். மாயாவிற்கு என்ன செய்வது என புரியவில்லை. அந்த கூட்டம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்தது. கூட்டத்தில் இருந்த ஒருவன் மட்டும் தனியே விலகி ஒரு பீர் பாட்டிலுடன் உட்கார்ந்திருந்தான். எல்லாவற்றையும் தூரத்தில் இருந்து பார்க்கும் மாயாவிற்கு அவர்கள் கொண்டாடும் இந்த நேரம் மட்டும்தான் உயிருடன் இருப்பதற்கான நேரம். ஒவ்வொரு நொடியும் மாயாவிற்கு மரணத்தை நினைவுபடுத்தியது. அவள் கட்டப்பட்டிருந்த இரும்பு குழாவை ஆட்டி பார்க்கிறாள். மேலே ஏறி குழாயில் இருந்து கையை விடுவித்துக் கொள்ள முடியுமா என முயற்சிக்கிறாள். ஆனால் எந்த ஐடியாவும் பலன் கொடுக்கவில்லை. கோபம் ஆற்றாமையாக மாறி ஆற்றாமை மரண பயமாக மாறியிருந்தது மாயாவிற்கு. இனி தான் தப்பிக்கவே முடியாது என்பதை உணர்ந்தாள். வாழ்வின் மிக இனிமையான நினைவுகளையும் ரவியுடன் வாழ வைத்திருந்த திட்டங்களையும் நினைத்து கொண்டாள்.
மனதளவில் ரவியிடம் ஆழ்ந்த மன்னிப்பு ஒன்றையும் கேட்டுக்கொண்டாள். அவ்வளவுதான். இன்னும் சிறிது நேரம்தான். குடித்து கொண்டிருக்கும் அந்த அரக்கர்கள் வந்து இவளை இழுத்து சென்று கடலுக்கு காணிக்கையாக்கி விடுவார்கள். அவ்வளவுதான். எல்லாம் முடிந்தது. கடவுள் அப்படியாக யாரையும் கைவிட்டு விடுவது இல்லை. மரணத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகும் போதுதான் ஒன்றை கவனித்தாள் மாயா. அவள் இருந்த தரை சிமெண்ட் தரை மிகவும் மோசமாக சேதமடைந்திருந்தது. மாயாவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. தன் கைகளாலும் கால்களாலும் அந்த இரும்பு குழாயை சுற்றி இருந்த பகுதியை சுரண்டினாள். பின் வேகமாக அந்த குழாயை ஆட்டினாள். பின் மீண்டும் சுரண்டி மீண்டும் தன் பலம் கொண்ட மட்டும் குழாயை ஆட்டினாள். இப்படியாக 4-5 முறை செய்தாள். அந்த குழாய் நன்கு பெயர்ந்து வருவது போல வந்து மீண்டும் தன்னிடத்திற்குள் சென்று பொருந்தி கொள்ளும். இப்படியாக மாயாவை ஏமாற்றி விளையாடிக் கொண்டிருந்தது தனிமையில் தவித்த அந்த இரும்பு குழாய். மாயாவால் அந்த குழாயை கவிழ்க்கும் அளவிற்கு பெரிய பலமும் இல்லை. மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை செய்து கொண்டே இருப்பதால் கோஸ்ட் கேங்கிடம் மாட்டிக்கொள்ளவும் அதிக வாய்ப்புகள் இருந்தது. அந்த இரும்பு குழாய் ஒவ்வொரு முறையும் பெயர்ந்து விழுவது போல வரும்போதெல்லாம் தன்னுடைய விடுதலையை பார்த்து கொள்வாள் மாயா. ஆனால் அது வெறும் காணல் நீர் போல கண்களுக்கு மட்டுமே தெரியும் ஒன்றாகவே தொடர்ந்தது. 5 முறை என்பது 10 முறையானது. பொறுமை இழந்தாள் மாயா. அதே நேரம் சோர்வும் அடைந்தாள். இன்னும் 10 முறை அவள் இதையே செய்து கொண்டிருந்தாள் என்றால் அவளே சென்று கடலில் விழுந்து விடுவாள் போல இருந்தது. இந்த இரும்பு குழாயிடம் இருந்து தப்பிப்பதை காட்டிலும் மரணம் நிம்மதியான ஒன்றாகவும் தன்னை ஒருபோதும் ஏமாற்றாத ஒன்றாகவும் தோன்றிவிடக்கூடும். தரையில் உட்கார்ந்திருந்த மாயா கொஞ்சம் தன் உடலை மேலே தூக்கினாள். தனக்கு முன்னால் இருந்த சிறு குழியில் தன் 2 குதிகால்களையும் வைத்துவிட்டு உயிர் கொண்ட மொத்த பலத்தையும் வைத்து அந்த இரும்பை தள்ளினாள். இந்த முறையும் இவளை ஏமாற்றிவிட்டு மீண்டும் தன்னுடைய இடத்திற்கு வந்து விடலாம் என்ற திட்டத்தில் இருந்த இரும்பு குழாய்க்கு அவளது சக்தியை தாங்கும் சக்தி இல்லை. தோற்று போனது. அந்த குழாயின் மேலே குடில் வடிவில் ஒரு பெரிய இரும்பு அமைப்பு இருந்தது. அது கொடுத்த அழுத்தத்தில் மீண்டும் தரையில் பதிய முயற்சித்தது இரும்பு குழாய். இருந்தும் பள்ளத்திற்குள் இருந்து அதை வெளியே எடுத்து விட்டதால் தரை வரை தன் கைக்கட்டை தாழ்த்தி ஒரு 2-3 முறை மீண்டும் குழாயை ஆட்டினாள். கயிறு வெளியே வந்தது. மாயா சுதந்திரம் பெற்றாள். இப்பொழுது அவர்களுக்கு தெரியாமல் இந்த இடத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும். இப்பொழுதே காலை விடிய ஆரம்பித்து விட்டது. மனிதர்கள் இருட்டில் நடக்கும்போது அவர்களுக்கு முன்னரே டார்ச் ஒளியை அனுப்புவது போல சூரியன் வருவதற்கு முன்பே அவன் கதிர்களை அனுப்பி வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருந்த நேரம் அது. மாயா அங்கிருக்கும் கோஸ்ட் கேங்கில் யாருடைய கண்களிலும் படாமல் வெளியேற வழிகளை தேடினாள். ஆனால் விசுவாசம் மிகுந்த இரும்பு குழாய் மாயாவை காட்டி கொடுத்தது. தரையில் பதியாமல் இருந்த குழாயால் மேலே இருந்து இரும்பு குடிலின் எடையை தாங்க முடியவில்லை. மற்றொரு கால் போன்ற இரும்பு குழாயும் தனியே தாக்கு பிடிக்க மறுத்து குடிலை சாய்த்து விட்டது. அது மிகச் சரியாக குடித்துவிட்டு கொத்தாட்டம் போட்டு கொண்டிருந்த கூட்டத்தை நோக்கி செல்ல உயிர் பயத்தில் ஆளுக்கு ஒரு பக்கம் சிதறி ஓடி தப்பித்து கொண்டனர். இந்த சலசலப்பை பயன்படுத்திய மாயா மறைவில் இருந்து எழுந்து ஓட ஆரம்பித்தாள். உடலில் தெம்பே இல்லை. ஆனால் அவர்களிடம் மீண்டும் மாட்டிக்கொண்டால் அந்த கணமே மரணம் நிச்சயம் என்பதால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடினாள். சாலை வந்தது. அது ஒரு ஹைவே. அதிகாலை நேரம். இவளுக்காக வண்டியை நிறுத்த அங்கு யாருக்கும் மனமில்லை. இரவாக இருந்திருந்தாலும் தேவைக்கேற்ப வண்டியை நிறுத்தியிருப்பார்கள் போல. ஆனால் அதிகாலையில் இங்கு இந்த நேரத்தில் ஒரு இளம்பெண் நிற்பதற்கான தேவை எதுவும் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு பெண் ஏன் நிற்கிறாள், உதவி கேட்கிறாள் என்பதை கூட யோசிக்காமல் எல்லோரும் கடந்து சென்றனர். இதற்கிடையே தொழிற்சாலைக்குள் ஒருவரை ஒருவர் சோதித்துக் கொண்டனர். அடிபட்டிருக்கிறதா, வேறு எதுவும் பிரச்சனையா என ஒருவரை ஒருவர் சோதித்து முடித்த பின்னர் தான் மாயாவின் ஞாபகம் வந்தது. 3 பேர் கையில் துப்பாக்கியுடனும் 4 பேர் கிடைத்த ஆயுதங்களுடனும் அவளை தேடிக்கொண்டு வெளியே ஓடினர். முதலில் சுட்டு வட்டாரத்தில் தேட அங்கு அவள் இல்லை. சாலையை நோக்கி ஓடி வந்தனர். அவர்கள் வருவது மாயாவின் கண்களுக்கு தெரிந்தது. மரண பயத்தில் இருக்கும் மானின் கண்களுக்கு புலி தெரிவது போல் வெறி பிடித்த ஓநாய்கள் போல
மாயாவை தேடி அவர்கள் ஓடி வந்து கொண்டிருந்தனர். மாயாவிற்கு பயம் அதிகரித்தது. அதே நேரம் யாரும் அவளுக்கு உதவ முன்வரவில்லை. வேறு வழியின்றி சாலையில் ஓட ஆரம்பித்தாள். அவள் ஓடுவதை அந்த ஓநாய் கூட்டமும் பார்த்துவிட அவளை வெறிகொண்டு துரத்தினர். மாயாவிற்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு 300 மீட்டர் இடைவெளி இருந்தது. ஆனால் எத்தனை கிலோமீட்டர் அப்படி ஓடிவிட முடியும்? மான் எப்படி ஓடினாலும் புலியிடம் அகப்படுவதைப் போலத்தான் மாயாவின் நிலையும் இருந்தது. சோர்ந்து போனாள். துரத்துபவர்களுக்கும் மாயாவிற்குமான இடைவெளி குறைந்து கொண்டே வந்தது. மாயா தட்டு தடுமாறி நின்று சுழலும் மின்விசிறியைப் போல ஓடிக்கொண்டிருந்தாள். இதுவரை அந்த வழியே வந்த எந்த வாகனமும் ஒரு கருப்பு கூட்டம் ஒரு பெண்ணை இவ்வளவு அதிகாலையில் துரத்துவதை பார்த்தும் நிற்கவே இல்லை. கடைசியாக ஒரு ஆட்டோ மாயாவின் அருகே நின்றது. அவர் வெளியே இறங்கி, யார் மணி, என்ன பிரச்சனை என்று அந்த டிரைவர் கேட்க, அண்ணே அண்ணே உடனே வண்டி எடுங்க, அவனுங்க கொன்றுவானுங்க என்னைய, ப்ளீஸ் சீக்கிரம் என்று சொல்லிக்கொண்டே விருட்டென அவர் ஆட்டோவிற்குள் பாய்ந்தாள். ஆட்டோ ஓட்டுநரும் சிறிதும் தாமதிக்காமல் கிளம்ப தோல்வியை ஒப்புக்கொண்டு மீண்டும் தலைமறைவானது கோஸ்ட் கேங். ஆட்டோக்காரர் தனக்கென வைத்திருந்த நீரை எடுத்து மாயாவிடம் கொடுத்தார். மாயா ஒரு சொட்டு மிச்சம் வைக்காமல் குடித்து முடித்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் தன் உயிரை உடலுக்குள் சேமித்து கொண்டாள். யார் மணி, என்ன பிரச்சனை என்று மீண்டும் கேட்டார் ஆட்டோக்காரர். அண்ணா அவனுங்க திருடனுங்க அண்ணா, என்ன நைட் கடத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இப்போ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். என்னம்மா சொல்ற? ஆமா அண்ணா, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஆட்டோ ஓட்டுநர் அவரால் முடிந்தவரை வேகமாக சென்று சென்னை கமிஷனர் அலுவலகம் வந்தடைந்தார். மாயா உள்ளே கொண்டு செல்லப்பட தகவல் அறிந்து அன்புச்செல்வனும் அங்கு வந்தார். அன்புச்செல்வனிடம் மாயா அங்கு நடந்ததையும் அவள் பார்த்ததையும் அந்த கோஸ்ட் கேங் திருடிய விதத்தையும் குறிப்பாக சிசிடிவிக்களை எப்படி அவர்கள் கையாண்டார்கள் என்பதையும் சொன்னாள் மாயா. துடுக்கிட்ட அன்புச்செல்வனுக்கு கோஸ்ட் கேங்கின் மொத்த நடவடிக்கையும் தெரிந்தது. இனிமேல் கோஸ்ட் கேங்கை பிடிப்பது மிக சுலபம் என நினைத்தார். ஆனால் அது அப்படி இருக்கப் போவது இல்லை. சிசிடிவி பற்றி அப்படி என்ன சொன்னாள் மாயா? அத்தியாயம் 17. 2 crucial things. கமிஷனர் அலுவலகத்தில் மாயா தனக்கு நடந்ததை சொன்னவுடன் விசாரணை அதிகாரியான அன்புச்செல்வன் அங்கு வரவழைக்கப்பட்டார். உதவி செய்த ஆட்டோ ஓட்டுநருக்கு நேரடியாக அழைத்து வாழ்த்து சொன்னார் சென்னை கமிஷனர். அன்புச்செல்வன் வருவதற்குள் மாயாவிற்கு உணவும் தண்ணீரும் கொடுக்கப்பட்டு ஒரு அறையில் உட்கார வைக்கப்பட்டு இருந்தாள். மாயா, நான் பேசுறது கேட்குதா? தனி அறையில் டேபிளில் தலையை கவிழ்த்து படுத்திருந்த மாயாவின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார் அன்புச்செல்வன். மாயா மெல்ல தலையை நிமிர்த்தினாள். மாயா, இப்போ எப்படி இருக்கீங்க? ஓகேவா எல்லாம்? ஓகே தான் சார். வெல்ல, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, நீங்கள் என்ன பார்த்தீங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். சார், அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ரம்யாவுக்கு நான் கிடைச்சிட்டேன்னு தகவல் சொல்லணும். அவ ரொம்ப பயந்துட்டு இருப்பா, பாவம். அன்புச்செல்வன் உடனடியாக சத்தியமூர்த்தி வழியாக ரம்யாவிற்கு தகவல் கிடைக்க வழி செய்தார். ரம்யாவுக்கு தகவல் சொல்லிடுவாங்க மாயா. இப்போ நீங்கள் சொல்லுங்க. சார், எனக்கு தெரிஞ்ச 2 பசங்க மூலமா சிட்டிக்குள்ள கோஸ்ட் கேங்குன்னு ஒரு கும்பல் திருடிக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும் அது இப்போ ஏதோ நகைக்கடை அசைன்மெண்ட்ல இருக்கதாகவும் தகவல் கிடைச்சிது. அதை சொல்லத்தான் அன்னைக்கு நைட் நானும் ரம்யாவும் உங்களை பார்க்க வந்தோம். எஸ், ரம்யா சொன்னாங்க. ஆனால் இந்த நகைக்கடை அசைன்மெண்ட் பற்றி எதுவும் சொல்லலை. சரி, நீங்கள் மேலே சொல்லுங்கள். நாங்கள் உங்களை பார்க்க வந்துட்டு இருந்தப்போ ஒரு கும்பல் ஒரு வீட்டுக்குள்ளே திருட போகிறதா நான் பார்த்தேன் சார். அப்புறம் ரம்யாவை உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்பிட்டு நான் அவங்கள ஃபாலோ பண்ணினேன். அப்போ அவங்க வந்த வண்டியில் இருந்த ஒருத்தி என்னை வண்டிக்குள்ளே இழுத்து போட்டு என் கையையும் காலையும் கட்டி போட்டுட்டா. அவங்க மொத்தம் எத்தனை பேர்? என்னை கட்டி போட்ட பொண்ணோட சேர்த்து 7 பேர் சார். அப்புறம் என்ன ஆச்சு? சார், அந்த வண்டிக்குள்ளே நிறைய கம்ப்யூட்டர்ஸும் மானிட்டர்ஸும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கேஜெட்ஸும் நிறைய இருந்துச்சு. உள்ளே போயிருந்தவங்கள ஒருத்தர் உடம்புல இருந்த ஒரு குட்டி கேமரா வழியாக உள்ளே நடக்கிறது இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த வண்டிக்குள்ளே இருந்து தான்
சுத்தி இருக்க எல்லா சிசிடிவி கேமராவையும் ஹேக் பண்ணி ஒர்க் பண்ண விடாம பண்றானுங்க. அந்த பெண்ணோட வேலை அதுதான். இந்த வேலைகள் எல்லாம் நடந்துட்டே இருந்துச்சு சார். திடீர்னு உள்ள இருந்து ஒருத்தன் வெளியே ஓடி வந்தான். என்னை அடைச்சி வச்சிருந்த பொண்ணுக்கிட்ட இருந்து எதையோ கொடுத்துட்டு போனான். அடுத்த 2 நிமிஷத்துல அதை அந்த பொண்ணு திரும்ப அவங்கிட்டே கொடுத்து விட்டுடுச்சு. என்ன அது? மெமரி கார்டு சார். மெமரி கார்டா? ஆமாம் சார். சிசிடிவியில் இருக்க ஃபுட்டேஜஸை இங்கே இருந்து இந்த பொண்ணு எடிட் பண்ணி திரும்ப கார்டில் ஆட் பண்ணிட்டு எந்த சந்தேகமும் வராத மாதிரி உள்ளே வச்சிடுறாங்க சார். எனக்கு சரியாக புரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? சார், அந்த பையன் கொண்டு வந்த கார்டை இன்சர்ட் பண்ணதுமே ரீசெண்டாக ரெக்கார்ட் ஆகி ஃபினிஷ் ஆகியிருந்த ஃபைல்ஸை அந்த பொண்ணு டெலீட் பண்ணுறா சார். அப்புறம் அதுக்கு பதிலாக இவ எடிட் பண்ணி வச்சிருந்த வீடியோவை அதே நேமில் ரீநேம் பண்ணி சரியான டைமில் இருக்க மாதிரி திரும்பவும் கார்டில் ஆட் பண்ணி கொடுத்துடுறா. ஸோ யார் அந்த ஃபுட்டேஜஸை செக் பண்ணாலும் நடுவில் கட்டான அந்த ஒரு சில செகண்டை கவுண்ட் பண்ண மாட்டாங்க. வீடியோ உள்ளே ஓடுற டைம் அப்புறம் ஃபுட்டேஜ் ரன்னிங் தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ரெக்கார்டிங் கட் ஆகிறதுக்கு இன்னொரு ரெக்கார்டிங் ஃபினிஷ் ஆகி கட் ஆகிறதுக்கும் இருக்க கேப்பை நோட் பண்ணாமல் விட்டுருக்கோம் சார். அதாவது ஒரு ஃபுட்டேஜ் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரெக்கார்டு க்ளோஸ் ஆகி சேவ் ஆகுது. ஆனால் இந்த எடிட்டட் ஃபுட்டேஜ் மட்டும் அடுத்தடுத்து கம்மி டியூரேஷனில் சேவ் ஆகியிருக்கும்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? அதே தான் சார். சிசிடிவியை அவங்க அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அன்புச்செல்வனின் முக்கியமான கேள்விக்கு விடை கிடைத்தது. இத்தனை நாள் சிசிடிவி காட்சி வழியாக தங்களின் தடயங்களை அழித்து மிக தெளிவாக காய்களை நகர்த்தி கொண்டிருந்த கும்பலை விரைவில் ஆதாரத்துடன் பிடித்துவிட முடியும் என நம்பினார் அன்புச்செல்வன். அதே நேரம் இனி இந்த கோஸ்ட் கேங் தன்னுடைய ஆட்டத்தை சுருக்கிக் கொள்ளும் எனவும் யோசித்தார். இவர்கள் பேசி முடிப்பதற்கும் ரம்யா வருவதற்கும் சரியாக இருந்தது. மாயாவை ரம்யாவுடன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு அடுத்து என்ன செய்வது என்ற ஆலோசனையில் ஆழ்ந்தனர் அன்புச்செல்வனும் சத்தியமூர்த்தியும். சார், 2 விஷயம் க்ரூஷலான க்ளூன்னு தோணுது. என்னென்ன? சிசிடிவியை விடுங்க, ஹேக் பண்ணுறானுங்க, அதுக்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸு வச்சுருக்கானுங்க. அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அதுக்கான வண்டியோட தான் அவனுங்க வரணும். 2வது விஷயம், நகைக்கடை அசைன்மெண்ட், எந்த கடை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அவனுங்களை பிடிச்சிடலாம். அவனுங்கள ஈஸியாக பிடிக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஆனால் கிடச்சிருக்கிற இந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு அவனுங்கள நாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக நெருங்க முடியும்னு மட்டும் நல்லா தெரியுது சார். சார், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் சார்? ஒன்று பண்ணுங்கள் சார், மாயா சொன்ன மாதிரி தான் எல்லா சிசிடிவி ரெக்கார்டிங்ஸும் இருக்கான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தென் நம்ம ஹேக்கர்ஸை வர வச்சு பக்கத்து வீட்டு சிசிடிவியை ஹேக் பண்ணவங்களோட ஐபி அட்ரஸ் அந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமான்னு செக் பண்ண சொல்லுங்கள். ஓகே சார். அப்புறம் சென்னை முழுக்க இருக்கிற ஆம்னி வேன்லேருந்து பெரிய ட்ரக் வரைக்கும் இருக்கிற எல்லா வண்டி டீட்டெயில்ஸு, ஓனர்ஸோட டீட்டெயில்ஸு எல்லாம் வேணும். ஓகே சார். கூடவே நகைக்கடை ஓனர்ஸ் கூட எனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும். இன்றைக்கி ஏற்பாடு பண்ணுங்கள். ஓகே சார். அன்புச்செல்வன் சொன்ன வேலைகள் எல்லாம் விறுவிறுப்பாக நடந்து முடிந்தன. மாலை 5 மணி அன்புச்செல்வன் வீட்டிற்கு வந்தார் சத்தியமூர்த்தி. என்ன சத்தியமூர்த்தி சார், நான் சொன்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதா? நீங்கள் சொல்லி நடக்காமல் இருக்குமா சார்? சத்தியமூர்த்தி கிட்ட சொன்னால் நடத்தாமல் விட மாட்டாரே. அடப்போங்க சார். சரி சொல்லுங்க, சிசிடிவியில் நமக்கு சாதகமாக ஏதாவது கிடைச்சதா? இல்லை சார், அது ரொம்ப ஹை டெக்னாலஜி வச்சு என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. பிரேக் பண்ணுறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். எதிர்பார்த்தது தான். சரி, அந்த வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏதோ சார் உங்கள் டேபிளில் அந்த ஃபைலை வச்சுட்டேன். அப்புறம் நகைக்கடை ஓனர்ஸ் கூட இன்னும் 1 மணி நேரத்தில் மீட்டிங் எல்லாம் ரெடி சார். கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் அறையில் நகைக்கடை உரிமையாளர்கள் வர முடியாததால் மேனேஜர்கள் என 30 பேர் அங்கு வந்திருந்தனர். அன்புச்செல்வன் அனைவரையும் முறையாக வரவேற்று ஆரம்பித்தார். நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வரேன். சென்னை சிட்டிக்குள்ளே இப்போ அடிக்கடி திருட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட கேங் ரொம்ப பக்காவாக பிளான் போட்டு திருடிக்கிட்டு இருக்கானுங்க. we are almost close to them. இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் படி அவனுங்க அடுத்து ஒரு நகை கடையில் திருட போகிறாங்க. அது எந்த கடை, எப்போ, எங்கே, எதுவும் தெரியாது. ஆனால் சீக்கிரமே அவனுங்க உங்களில் யாரோ ஒருத்தரோட நகை கடையில் புகுந்து திருட போகிறானுங்க. இது சம்பந்தமாக வான் பண்ணவும், இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலோ இல்லை உங்கள் கடைக்கு வந்து போகிறவங்க மேலே ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ உடனே எங்களுக்கு தகவல் சொல்லணும். கடை உரிமையாளர்களில் ஒருவர், சார் ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் வந்து போகிறாங்க, எப்படி சார் நாங்கள் சந்தேகப்படுறது?
தப்பாக டவுட் பட்டுட்டா கஸ்டமர் போயிடுவாங்க சார். ஒரு நாளைக்கு வர எத்தனையோ பேரை நான் சந்தேகப்பட சொல்லலை. ஆனால் அடிக்கடி உங்கள் கடைக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்கள சந்தேகப்படுங்க. அவங்க என்ன பொருள் வாங்குறாங்களா இல்லையா, எப்போ வராங்க, எதில் வராங்க, எல்லாமே பார்க்கணும். உங்கள் கடைகளில் இருக்கிற சிசிடிவி ஆப்ரேட்டரை ரொம்ப ஜாக்கிரதையாக இதையெல்லாம் வாட்ச் பண்ண சொல்லணும். பிகாஸ் உங்களை மாதிரி பெரிய கடைகளில் திருடுறதுக்கு முன்னாடி கடையை பற்றி தெரிஞ்சுக்க அவங்க கஸ்டமர் மாதிரி கடைக்கு அடிக்கடி வந்து கடையை நோட்டம் விட்டுட்டு போவாங்க. அப்படி யாராவது அடிக்கடி வந்து அவங்க மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்தால் எங்களுக்கு உடனே சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் அஸ். மீட்டிங் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் கிளம்பலாம். தேங்க்யூ. வயிற்றில் புலியை கரைத்தது போல விழிபுதுங்கி சென்றனர் நகைக்கடை எஜமானர்கள். சார், பிடிச்சிருவோமா? பிடிச்சே ஆகணும், விட்டோம்னா போச்சு. அத்தியாயம் 18. உன்மேல கோபம். மாயா மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தாள். உள்காயங்களோ மயக்க மருந்து கொடுக்கப்பட்டதால் எதுவும் பக்க விளைவுகளோ இருக்கிறதா என பார்க்கவும் உடல் இழந்த தெம்பை மீட்கவும் ரம்யா செய்த ஏற்பாடு இது. மாயா கையில் குளுக்கோஸ் போடப்பட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். கோபி வந்தான். மாயாவின் அட்மிட் செய்யப்பட்டிருக்கும் மறையில் இருந்து யதார்த்தமாக வெளியே வந்த ரம்யா கோபி வருவதை பார்த்துவிட்டாள். இவளை வேகமாக அவனிடம் செல்ல அவனும் இவளை பார்த்துவிட்டு ஓடி வந்தான். எக்கா மாயா அக்காவுக்கு என்னாச்சுக்கா? ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கா. ஷீ சேஃப் நவ். சும்மா செக்கப் தான். ஈவினிங் வீட்டுக்கு போயிடுவோம். நீங்கள் ஃபோன் பண்ணவும் என்னமோ ஏதோன்னு பதறி காலேஜிலேருந்து பாதியிலேயே ஓடி வந்தங்கா. சரி வா, இப்படி உட்காரு என அங்கே காத்திருப்பவர்களுக்காக போடப்பட்ட இருக்கையில் இருவரும் அமர்ந்தனர். அக்காவை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவா. அவ நல்லா தூங்குறாடா, கொஞ்ச நேரம் இரு சரியா? இல்லக்கா, வெளியிலிருந்து பார்த்துட்டு வந்துடுறேனே ப்ளீஸ். நான் சொல்லி என்னைக்கு கேட்டிருக்க? அங்க பாரு, அந்த ரூம் தான், உள்ள போகாத சரியா? என்று ரம்யா சொன்னதும் விருட்டனை எழுந்து 2 அடியில் 10 அடி தூரத்தை கடப்பது போல வேகமாக நடந்தான். அறைக்கு வெளியே நின்றபடி தலையை தூக்கி அந்த வட்டத்தின் வழியே பார்க்க மாயா முகத்திலும் கைகளிலும் லேசான சிராய்ப்புகளுடன் குழந்தை போல தூங்கிக் கொண்டிருந்தாள். எந்த உணர்வுகளையும் வெளிப்படுத்தாமல் சில நிமிடங்கள் அப்படியே பார்த்தபடி நின்றுவிட்டு மீண்டும் ரம்யாவிடம் வந்தான். என்னடா, உன் அக்காவை பாத்தியா? அக்காவுக்கு ஒன்றும் இல்லைல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அவ பக்காவா இருக்கா. ஆனா அவ இப்படி ஆகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? சொல்லுங்கக்கா, அந்த புறம்புக்கு நான் சாவடிச்சிடுறேன். நீ தாண்டா. கோபி அதிர்ச்சியோடு ரம்யாவை பார்க்க அவனை அறியாமல் அவன் கண்கள் கலங்கியது. ஆமாடா, அன்னைக்கு நீயும் உன் தளபதியும் சொன்ன தகவலை போலீஸுக்கிட்ட சொல்ல போறேன்னு போனதுல ஆரம்பிச்சது தான் இது எல்லாமே. மாயா காணாம போனதுல இருந்து எனக்கு உன் மேல செம்ம கடுப்பு. இதோ இப்போ நீ சொன்னியே கொன்று போட்டுருவேன்னு, அப்படிதான் இருந்த நானும். நீ என் கையில கிடைச்சா கொன்று போட்டுருணும்னு அவ்வளவு கோவம் வந்துச்சு. கோபி எதுவுமே பேசவில்லை. அவன் எதையுமே மறுத்து பேசவில்லை. மாயா கேட்டதனால்தான் தளபதி தகவலை திரட்டினான். அதைத்தான் அன்றிரவு வந்து சொன்னான். தாத்தா இறந்ததினால்தான் மாயா இதையெல்லாம் செய்தாள். கோபி மறுத்து பேசி ரம்யா பேசுவது முட்டாள்தனம் என பேச முடியும். ஆனால் அவன் பேசவில்லை. மாறாக தன் முகத்தை கைகளுக்குள் புதைத்துவிட்டு தன்னால் முடிந்தவரை அழுகையை கட்டுப்படுத்தினான். உன் மேலே அவ்வளவு கோவத்தில் இருந்தேன், ஆனால் மாயா உன் மேலே அவ்வளவு பாசமாக இருக்கா. அவள் ஏற்கனவே உன் தம்பி தங்கச்சி அப்புறம் உன்னோட காலேஜ் ஃபீஸ் கூட கட்டிட்டாலாமே. இப்போ தான் என்கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்லை, அவள் உனக்கே தெரியாமல் அவளோட ஃபியான்ஸ் கிட்ட பேசி கனடாவில் உனக்கான வேலையையும் ரெடி பண்ண சொல்லியிருக்கா. நீ காலேஜ் முடித்ததும் உன்னை அவளே வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா. அவளும் அப்பா அம்மா இல்லை, இருந்த தாத்தாவும் போயிட்டாரு. அவளுக்கு நீ தான் இப்போ ஒரே உறவாக இருக்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கா என்று கத்தி அழுது விட்டான் கோபி. அவன் தலையில் கை வைத்து லேசாக வருடியபடி, இதெல்லாம் இப்போ நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, சீக்கிரம் இந்த கேஸ் முடிஞ்சுதான் அவள் ஊருக்கு போயிடுவா. அவள் வெறும் தேவைக்காக மட்டும் உங்ககிட்ட பழகலை. அது மட்டும் இல்லாமல் எந்த காரணத்துக்காகவும் அவளை ஏமாத்திடாத. இங்கே இருக்கிற வரைக்கும் நீ தான் அவளை பார்த்துக்கணும். ப்ளீஸ்டா தம்பி.
ரம்யாவின் கைகளை பிடித்துக்கொண்டு கத்தி அழுதான் கோபி. அவனால் எவ்வளவு முயற்சித்தும் அழுகையை அடக்க முடியவில்லை. எழுந்து வேகமாக ஓடி அங்கிருந்து மறைந்தான். ரம்யாவிற்கு அவனது நடவடிக்கை புரியவில்லை தான். ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது. இதுவரை கோபியின் வாழ்க்கையில் அவன் மேல் பாசம் வைத்திருப்பதாக ஒருவர் கூட சொன்னதே இல்லை என்பது மட்டும் புரிந்தது. மறுபக்கம் கோஸ்ட் கேங்கை தேடும் பணியில் மிக தீவிரமாக இருந்தார் அன்புச்செல்வன். எல்லா நகைக்கடைகளிலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எப்பொழுதும் காவல்துறையினர் இருந்து கொண்டே இருந்தனர். நகைக்கடைகளில் இருக்கும் சிசிடிவி கேமராக்களின் பதிவுகள் அன்றைய நாளின் இறுதியில் அன்புச்செல்வன் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். சிசிடிவி காட்சிகளை சோதிப்பதற்காக மட்டுமே ஒரு தனி குழு அமைக்கப்பட்டிருந்தது. கோஸ்ட் கேங் பற்றியும் அவர்களின் உயரம், கொரியர் வாகனம், நகைக்கடையில் திருட இருப்பது உள்ளிட்ட எல்லா விவரங்களையும் ஊடகத்தில் வெளியிட்டார் அன்புச்செல்வன். உயர் அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாகவும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதற்காகவும் இரவு ரோந்து செல்லும் காவல் வாகனங்கள் அதிகரிக்கப்பட்டது. மொத்த சென்னை நகரின் காவல்துறையும் மிக தீவிரமாக வேலை செய்தது. மாயா அடைத்து வைக்கப்பட்ட இடத்தை ஆட்டோ ஓட்டுநர் மாயாவை பார்த்த இடத்தை வைத்து அடையாளம் கண்டனர். அங்கு சோதித்த போது எந்த தகவலும் கிடைக்கவில்லை. மேலும் சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இதுபோன்ற கைவிடப்பட்ட தொழிற்சாலைகள், பாழடைந்த கட்டிடங்கள் என எல்லா இடங்களும் சோதனை செய்யப்பட்டது. 24 மணி நேரமும் அங்கு கண்காணிப்பிற்கு ஆள் போடப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த கூட்டம் எங்கு பதுங்கி இருக்கிறது என்பதற்கான எந்த தடயமும் கிடைக்கவில்லை. சார், கிட்டத்தட்ட மொத்த சென்னையையும் அலசியாச்சு. ஆனால் அவனுக்கு எங்கே பதுங்கி இருக்கானுங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியலையே சார் என்று சத்தியமூர்த்தி கேட்க, அதற்கு அன்புச்செல்வன், அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மாட்ட மாட்டானுங்க சார். அவனுங்க பாழடைஞ்ச வீடுகளில் இருக்க மாட்டானுங்க. அப்புறம் ஏன் சார் அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம ஆளுங்களை 24 மணி நேரமும் வாட்ச் பண்ண விட்டுருக்கோம்? அவனுங்க இருக்கிற இடத்துல இருந்து வெளியவே வரக்கூடாது. வந்தாலும் ஒளியறதுக்கு இடம் இருக்கக்கூடாது. அப்படியே ஒழிஞ்சாலும் நாம வந்துருவோம்னு பயந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டா தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க. தக்காளி ஒரே ஒரு தப்பு பண்ணட்டும், தூக்கி சொருவிடுறேன். சீக்கிரம் சிக்கிடுவானுங்க சார். அதே நேரத்தில் அந்த கேங்கில் மாட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு தப்பிச்சு வந்து அவனுங்க இத்தனை நாள் பண்ண மொத்தத்தையும் புட்டு வச்சிட்டாலே சார். ஆமாம் சத்தியமூர்த்தி சார், அந்த பொண்ணு நிஜமாவே செம்ம தைரியசாலி தான். தாத்தாவோட மரணத்துக்கு நியாயம் வேணும்னு போராடிட்டு இருக்கா பாருங்க. ஆமாம் சார். சரி சார், வீட்டுக்கு போங்க, நாளைக்கு காலையில் பார்ப்போம். இரவு 11 மணி சத்தியமூர்த்தி கிளம்பினார். அன்புச்செல்வன் இன்னும் இந்த வழக்கில் தாம் கவனிக்க மறுத்தவை ஏதாவது இருக்கிறதா என மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டே சேரில் அமர்ந்தபடி தூங்கிவிட்டார். விடியற்காலை 4 மணி அன்புச்செல்வனின் செல்போன் அடித்தது. மாயா காணாமல் போன நாளிலிருந்து அன்புச்செல்வன் போனை சைலண்டில் போடுவது கிடையாது. முதல் ரிங்கிலேயே போனை எடுத்தார். அந்த பக்கம் 1000 லைட்ஸ் பகுதி இன்ஸ்பெக்டர் ரமேஷ். சார், இங்கே திரும்ப ஒரு திருட்டு நடந்திருக்கு சார். எந்த நகைக்கடை என்று அன்புச்செல்வன் கேட்க, நகைக்கடை இல்லை சார், ஒரு வீட்டில், சீக்கிரம் வாங்க, லொக்கேஷன் அனுப்புங்க. அன்புச்செல்வன் அந்த இடத்திற்கு செல்வதற்கும் சத்தியமூர்த்தி வருவதற்கும் சரியாக இருந்தது. அன்புச்செல்வனை பார்த்ததும் ரமேஷ் ஓடி வந்தார். சார் ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க என பரபரப்பாக சொல்லிவிட்டு வீட்டிற்குள் ஓட, இந்த முறையும் ஏதோ கொலை சம்பவம் நடந்துவிட்டது என அனுமானித்தார் அன்புச்செல்வன். ஆனால் அங்கு இருந்ததோ வேறு. அன்புச்செல்வன் அந்த வீட்டிற்குள் நுழையும் போது அவர் பார்த்த காட்சி அதிர வைத்தது. ஒரு பெண் மண்டியிட்டபடி அழுது கொண்டே இருக்க, அவர்கள் கைகள் இரண்டும் மேலே உயர்த்தி சாமி கும்பிடுவது போன்று வைத்திருந்தார். கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து ஓடியது. சத்தமாக அந்த பெண்ணால் அழ முடியவில்லை. யோ, என்ன இது மா, முதல்ல எழுந்திரியம்மா என்று அன்புச்செல்வன் சொல்ல, அந்த பெண் அழுது கொண்டே, அன்புச்செல்வனை வர சொல்லுங்க. மா, சார் தான் அன்புச்செல்வன், முதல்ல எழுந்திரிமா என்று சொன்ன மறுகணமே அப்படியே உடலை தளர்த்தி தரையில் விழுந்தார் அந்த பெண். அவர் கைக்குள் இருந்து ஒரு விசிட்டிங் கார்டை அன்புச்செல்வனிடம் நீட்டினார். அவர் அதை வாங்கி பார்த்தார். கருப்பு நிற அட்டை. அது முழுக்க புகை சூழ்வது போல டிசைன் செய்யப்பட்டு மத்தியில் கோஸ்ட் என எழுதப்பட்டிருந்தது. அன்புச்செல்வனுக்கு நேரடியாக சவால் விட்டது கோஸ்ட் கேங். ஆம்புலன்ஸை உடனே வர சொல்லுங்க, சீக்கிரம் என்று சத்தியமூர்த்திக்கு உத்தரவிட்டுவிட்டு மெல்ல அந்த பெண்ணின் அருகே சென்று, இந்த கார்டை உங்களுக்கு யார் கொடுத்தது, என்ன நடந்துச்சு என்று அன்புச்செல்வன் கேட்க,
ஒரு 6 பேர் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு திருட வந்தாங்க. எல்லாத்தையும் திருடிட்டு போகிறப்ப என் கழுத்தில் கத்தியை வச்சு அன்பு செல்வன் ஒருத்தன் வருவான். அவன் வர வரைக்கும் நீ இப்படியே முட்டி போட்டு கையை மேலே தூக்கிக்கிட்டே தான் இருக்கணும். நாங்கள் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அவன் வந்ததும் இந்த விசிட்டிங் கார்டை அவன்கிட்ட கொடுக்கணும். அவன் வர வரைக்கும் நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது, சத்தமாக அழக்கூட கூடாது. ஒருவேளை அப்படி ஏதாவது மீறி பண்ணுனா அடுத்த செகண்ட் எங்களில் ஒருத்தன் வந்து உன்னை கொன்று போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டையும் கொடுத்துட்டு போயிட்டானுங்க சார் என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தாள். ஆம்புலன்ஸ் வந்தது. ஸ்ட்ரக்சர் கொண்டு வரப்பட்டு அந்த பெண் அதில் ஏற்றப்பட, ஒரு நிமிஷம், அவங்க குத்துவிளக்கு எதையும் திருடினாங்களா? ஆமாம் சார், ஒரு வெண்கல குத்துவிளக்கு. ஆமாம் சார், ஒரு வெண்கல குத்து விளக்கு எடுத்துட்டு போனாங்க. அன்பு செல்வன் அமைதியாக இருக்க அந்த பெண் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார். காவல்துறையின் நடவடிக்கைகளாலும் தீவிர தேடுதல் வேட்டையாலும் கோஸ்ட் கேங் அடங்கி ஒடுங்கி ஏதாவது தவறு செய்து மாட்டுவார்கள் என யோசித்த அன்பு செல்வனுக்கு இது மிகப்பெரிய இடியாக இருந்தது. கோஸ்ட் கேங் காவல்துறையை நேரடியாக வம்பிழுத்தது. உங்களால் என்ன செய்துவிட முடியும் என கேள்வி கேட்டது. முதல் முறையாக அன்பு செல்வன் திணறினார். தோற்றுவிடுவோமோ என பயந்தார். என்ன செய்வது என புரியாமல் நிதானத்தை இழந்தார் அன்பு செல்வன். அடுத்த 2 மணி நேரம், காலை 6 மணி, அன்பு செல்வனுக்கு ஒரு போன் வந்தது. போனை எடுத்தது சத்தியமூர்த்தி. அன்பு செல்வனா? யார் நீங்க? சார் பிஸியா இருக்காரு, என்ன விஷயம் சொல்லுங்க. அன்பு செல்வன் கிட்ட போனை கொடு. அந்த குரல் மிகவும் ஆழமாகவும் அச்சுறுத்துவதாகவும் இருந்தது. போன் அன்பு செல்வனிடம் கொடுக்கப்பட்டது. ஹலோ, யாரு? நீ தேடிக்கிட்டு இருக்கிற கோஸ்ட் கேங் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், உடனே கிளம்பி வா. ஹலோ, நீ யாரு? எங்கிருந்து பேசுற? உன் கேஸை நீ உடனே முடிக்கணும்னா உடனே கிளம்பி குயின்ஸ்லாந்து வா என்று சொல்லிவிட்டு அந்த குரல் போனை கட் செய்தது. ஒன்றும் புரியாமல் அன்பு செல்வனும் சத்தியமூர்த்தியும் ஜீப்பில் அந்த இடத்திற்கு விரைந்து சென்றனர். அவ்வளவுதான். இன்னும் 5 நிமிடங்களில் அந்த இடத்தை அடைந்து விடுவோம் என்ற நிலையில் ஒரு பெரிய கார் இவர்கள் சென்ற ஜீப்பில் மோதியது. ஜீப் 2 முறை சுழன்று நிற்க தலையில் காயம்பட்ட சத்தியமூர்த்தி மெல்ல கண் திறந்து பார்த்தார். 6 அடி உயரத்தில் பெரிய உருவம் கொண்ட ஒருவன் அன்பு செல்வனை இழுத்து காரில் போட்டுக்கொண்டு கிளம்பினான். ஆம், அன்பு செல்வன் கடத்தப்பட்டார். அத்தியாயம் 19. எஸ்பி கடத்தல். சமீப காலமாக சென்னையை அச்சுறுத்தி வரும் கோஸ்ட் கேங் எனும் திருட்டு கும்பல் வழக்கின் விசாரணை அதிகாரியான எஸ்பி அன்பு செல்வன் மர்ம நபரால் கடத்தப்பட்டார். அவர் சென்று கொண்டிருந்த ஜீப்பை விபத்துக்குள்ளாக்கி மயங்கிய நிலையில் இருந்த அன்பு செல்வனை கடத்திச் சென்றதாக தகவல் கிடைத்துள்ளது. அவருடன் சென்ற ஏட்டு சத்தியமூர்த்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அன்றைய அதிகாலை தமிழக ஊடகங்களில் ஒளிபரப்பான செய்தி இது. மொத்த சென்னையும் பரபரப்பானது. காவல்துறை பற்றி எரிந்தது. முதல்வர் முதல் மத்திய உள்துறை அமைச்சர் வரை காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் விசாரித்தனர். அழுத்தம் அதிகமானது. அன்பு செல்வனுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அது மொத்த தமிழக காவல்துறைக்கும் அவமானம் என்பது பொதுமக்களிடமும் சில ஊடகங்களிலும் கூட பேசப்பட்டது. ரகுவரன் என்பவரால் சத்தியமூர்த்தியிடம் விசாரணை நடத்தப்பட்டது. சத்தியமூர்த்தி வழி தெரியாமல் இருக்க போடப்பட்ட ஊசியால் மயக்கத்தில் இருந்த சத்தியமூர்த்தியின் கன்னத்தில் தட்டி தட்டி எழுப்பினார் இன்ஸ்பெக்டர் ரகுவரன். மெல்ல கண் திறந்தார் சத்தியமூர்த்தி, நான் பேசுறது கேட்குதுங்களா? கேட்குது சார், சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, ஒன்று விடாம. சார், நானும் போலீஸ்காரன் தான், எதையும் விட்டுற மாட்டேன். அன்பு செல்வன் சாருக்கு ஃபோன் வந்துச்சு. கோஸ்ட் கேங் இருக்கிற இடம் தெரியும், குயின்ஸ்லாண்டுக்கு வாங்கன்னு. அதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் போனோம். சார், கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாதா உங்களுக்கு? 2 பேரும் தனியாக போயிருக்கீங்க, என்னமோ சாகசம் பண்ண போகிற மாதிரி. சார், கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனோம். போய் செக் பண்ணிட்டு வந்து கேள்வி கேளுங்க சார். சத்தியமூர்த்தியின் பதில்களில் இருக்கும் திமிரை ரகுவரனால் ஏற்க முடியவில்லை. என்ன இருந்தாலும் ஒரு ஏட்டு இப்படி பேசுகிறார் என்பது உறுத்தி கொண்டே இருந்தது.
சார் ரொம்ப பேசாதீங்க, நடந்ததை சொல்லுங்க. போனப்ப ஆக்சிடெண்ட் ஆச்சு. நான் கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ எஸ்பி சாரை ஒருத்தன் காரில் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தான். ஒருத்தன் தானா? ஆமாம் சார். என்ன வண்டி? வண்டி நம்பர் ஏதாவது பார்த்தீங்களா? சார் ப்ளீஸ், ஆக்சிடெண்ட் ஆகி அடிபட்டு கிடக்கிறப்போ இவ்வளோ விஷயத்தை நோட் பண்ணியான்னு கேட்குறீங்க. ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் 2 சிசிடிவி கேமரா இருக்குது. அங்கே போய் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்க சார். ப்ளீஸ் போங்க, அவரை சீக்கிரம் கண்டுபிடிங்க. ரகுவரனுக்கு கோபம் எல்லை மீறியது. வெளிப்படையாக காட்ட முடியாது என்பதால் இவ்வளவு பேசுறீங்க. கூட இருக்கிறப்ப அவரை கடத்திக்கிட்டு போக விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் சொகுசா படுத்துக்கிட்டு ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் ரகுவரன். லூசு பய, கன் வச்சிருந்த எஸ்பியே மயங்கி கிடந்தாரு, தூக்கிட்டு போயிட்டானுவா. ஏட்டு என்ன வந்து காப்பாற்றி இருக்கணும்னு பேசிட்டு போகிறான் மென்டல் என்று புலம்பிவிட்டு மீண்டும் கண்களை மூடினார். மறுமுனையில் அன்புச்செல்வன் ஒரு வீட்டிற்குள் இரும்பு கட்டிலில் 2 கைகளும் கால்களும் விரித்தபடி கட்டி வைக்கப்பட்டார். அன்புச்செல்வன் உள்ளாடையை தவிர எல்லா உடையும் கிழிக்கப்பட்டிருந்தது. அச்சுறுத்தும் மாஸ்க் ஒன்றை போட்டபடி ஒருவன் அன்புச்செல்வனை நெருங்கி வந்தான். அவன் கையில் ஒரு வாளி நிறைய தண்ணீர் இருந்தது. அதை அப்படியே அன்புச்செல்வன் மேல் வேகமாக ஊற்றினான். இதுவரை மயக்கத்தில் இருந்த அன்புச்செல்வன் மூச்சு திணறியபடி கண்விழித்தார். அவருக்கு எதிரே பெரும் கைகளையும் திடமான மார்பையும் உடைய, நன்கு எக்ஸசைஸ் செய்து உடலை ஏற்றி வைத்திருந்த ஒருவன் முகத்தில் மாஸ்க் அணிந்தபடி நின்றிருந்தான். யாரா நீ? எதிராளியிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. லேசாக சிரிக்கும் சத்தம் கேட்டது. பின் அந்த சத்தம் மெல்ல வளர்ந்து சத்தமாக அதீத கர்வத்துடன் அந்த முகமூடி மனிதன் சிரித்தான். டேய், ஒழுங்கா என்ன விட்டுரு, இல்ல மவன நீ செத்த. யாரா நீ? என்ன எதுக்கு இங்க கடத்திட்டு வந்திருக்கீங்க? சிரிப்பு மட்டும்தான் பதிலாக இருந்தது. அது அன்புச்செல்வனின் கோபத்தையும் எரிச்சலையும் அதிகமாக்கியது. தன்னை கட்டி போட்டு இருந்த கயிற்றில் இருந்து விடுபட முயற்சித்தார், முடியவில்லை. சிரித்துக்கொண்டே அந்த உருவம் வெளியே சென்றது. டேய் நில்லுடா, டேய் டேய் நில்லுடா என அன்புச்செல்வன் கத்திக்கொண்டே இருக்க கண்டுகொள்ளாமல் அறையை விட்டு வெளியே சென்றான். அவன் அறையின் கதவை மூடவில்லை. அதாவது அவன் கட்டிய கயிற்றின் மீது அபார நம்பிக்கை இருந்தது போலும். அது மட்டுமின்றி என்ன கத்தினாலும் இந்த வீட்டிலிருந்து வெளியே கேட்பதற்கு வாய்ப்பில்லை, அல்லது வெளியே கேட்பதற்கு மனிதர்கள் இல்லை என யூகித்துக் கொண்டார் அன்புச்செல்வன். தன் பலம் கொண்ட மட்டும் கையையும் காலையும் அசைத்து இழுத்து பார்த்து கட்டிலில் இருந்து தப்பிக்க முயற்சித்தார். முடியவில்லை. ஏற்கனவே விபத்தில் உடலில் ஆங்காங்கே காயங்கள் ஏற்பட்டிருந்ததாலும் சாப்பிடாமல் இருப்பதாலும் இயல்பை விட முன்கூட்டியே சோர்வடைந்தார் அன்புச்செல்வன். வெளியே போனவன் மீண்டும் வந்தான். கையில் மிகச் சிறிய டப்பா இருந்தது. விபத்தில் அன்புச்செல்வனின் கால்களில் கீறல் இருந்தது. கட்டிலில் அந்த கீறலின் அருகே அமர்ந்தான். அவன் கையில் வைத்திருந்தது உப்பு டப்பா. வீட்டில் சமையலுக்கு மிகச் சிறிய அளவில் சிறு சிறு துளைகளுடன் இருக்கும் கண்ணாடி டப்பா அது. அன்புச்செல்வனின் காயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உப்பை கொட்டினான். அன்புச்செல்வனுக்கு முதலில் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. ஆனால் மெல்ல மெல்ல எரிச்சல் ஆரம்பித்தது. என அலறினார் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன் அலற அலற இவன் சிரித்துக் கொண்டே இருந்தான். அவர் எவ்வளவு அதிகமாக கத்தி அலறுகிறாரோ அவ்வளவு சத்தமாக இவனும் சிரித்தான். உண்மையில் சந்தோஷத்தை உணர்ந்து சிரித்தான். உப்பை கொட்டுவதை நிறுத்திய பின்னரும் வெகுநேரம் அலறிய அன்புச்செல்வன் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியானார். டேய் டேய், என்ன வெளியே விட்டு, என் கையில நீ சிக்குன, உன்னை கொன்னுரு வேண்டாம். அதற்கும் அவன் சிரித்தான். அவனுக்கு அன்புச்செல்வத்தின் அலறலும் கோபமும் செயல்பட முடியாமல் துடிக்கும் நிலையும் அதீத சந்தோஷத்தை கொடுத்தது. டேய், உன்னையும் உங்க கோஸ்ட் கேங்கையும் பிடிச்சி நாயை இழுத்துக்கிட்டு போற மாதிரி இழுத்துக்கிட்டு போக வேண்டாம், பரதேசி நாயங்களா. இதை பற்றியெல்லாம் அவன் கண்டுகொள்ளவே இல்லை. மீண்டும் எழுந்து வெளியே சென்றான். கோபத்தை காட்டிலும் வலியும் எரிச்சலும் அன்புச்செல்வத்தை நிலைகுலைய செய்தது. ஒரு போலீஸ் அதிகாரி என்பதை தாண்டி
இயல்பான மனிதனாக வெளியே சென்றவன் மீண்டும் என்ன மாதிரியான மனநிலையில் திரும்ப வருவான் என அன்புச்செல்வன் யோசித்தார், பயந்தார். அவன் இந்த முறை கையில் வெள்ளை துணியும் சில கண்ணாடி பாட்டில்களும் கொண்டு வந்தான். அது விபத்தில் அடிபட்டவர்களின் இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த உதவும் மருந்து. அதை அன்புச்செல்வனின் கால் மற்றும் உடலில் அடிபட்ட இடங்களில் போட்டுவிட்டு அதன் மேல் அந்த வெள்ளை துணியை சுற்றினான். அந்த மருந்து எரிச்சலை கொடுத்தாலும் உடல் வலிக்கு அமைதியை கொடுத்தது. முகமூடிக்காரன் வெளியே செல்ல அன்புச்செல்வனுக்கு உண்மையான பயம் இப்பொழுதுதான் ஆரம்பித்தது. கொடுமை செய்து கொள்வது அவர்கள் திட்டமாக இருந்திருந்தால் மருந்து போடாமல் இருந்திருப்பான். ஆனால் இப்பொழுது மருந்து போடுவதின் அர்த்தமே இந்த கொடுமை நிற்கப் போவது கிடையாது என்பதுதான். அன்புச்செல்வனின் கண்கள் விரிந்து பயம் அவரை ஆட்கொண்டது. அப்படியே அரை விழிப்பு நிலையில் தூங்கி போனார். அன்றைய நாளின் இரவில் மீண்டும் கத்தியோடு வந்தான் முகமூடிக்காரன். தூக்கத்தில் இருந்த அன்புச்செல்வத்தின் கன்னத்தில் பலார் என ஒரு அறை விழுந்தது. துள்ளி துடித்து விழுந்து பார்க்க வேறு முகமூடியுடன் வந்திருந்தான். கையில் கத்தி இருந்தது. அன்புச்செல்வனுக்கு தான் சாவப்போவது இல்லை என்பது தெளிவாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஒரு நீரூற்று போல பயம் ஊறத் தொடங்கியது. அவன் அன்புச்செல்வன் உடலில் போட்டிருந்த கட்டுகளை எல்லாம் கிழித்தான். காயம் முழுமையாக ஆறவில்லை. இப்பொழுது கத்தியை ஓரமாக வைத்துவிட்டு கையில் இன்னொரு சிறிய பாட்டிலை கொண்டு வந்திருந்தான். அது முழுக்க மிளகாய் பொடி இருந்தது. அவன் என்ன கொடுமை செய்தாலும் கத்தக்கூடாது. கத்துவதன் மூலம் அவன் வெற்றி பெறுகிறான். அதை அவனுக்கு கொடுக்க கூடாது என ஏற்கனவே யோசித்திருந்தார் அன்புச்செல்வன். ஆனால் முழுமையாக ஆறாத காயத்தில் மிளகாய் பொடி தூவப்படும் போது யார்தான் கத்தாமல் இருப்பார்கள்? என உயிர் வெளியேறும் அளவிற்கு கத்தி தீர்த்து விட்டார். இந்த முறை உடலில் இருந்த எல்லா காயங்களிலும் மிளகாய் பொடியை போட்டான். முன்பு போலவே அன்புச்செல்வனின் அலறலுக்கு ஏற்ப இவனது சிரிப்பின் சத்தம் அந்த அறையை நிறைத்தது. வேண்டாமே, போதுமே என சொல்ல ஆசைப்பட்ட மின்விசிறி முனகியபடி சுற்றி கொண்டிருந்தது. ஒருவேளை சொல்லிவிட்டால் தன்னையும் கொடுமைப்படுத்துவானோ என்ற பயத்தில் மிளகாய் பொடி நிறுத்தப்பட எரிச்சல் அடங்குவதற்கு மணிக்கணக்கிலானது. அன்புச்செல்வன் கத்திக்கொண்டே இருந்தார். சிரித்துக்கொண்டே வெளியேறினான் அந்த எதிராளி. அன்புச்செல்வன் கயிற்றில் இருந்து தன்னை விடுவிக்க முயற்சித்துக் கொண்டே இருந்தார். தப்பிச் செல்ல முயற்சித்து செத்தாலும் பரவாயில்லை என எண்ணம் தோன்றியது. அப்படியே மயங்கினார். ஏனோ அன்புச்செல்வனின் அலறலை மிகவும் ரசித்தான் முகமூடிக்காரன். ஊரே தூங்கும் பின்னரவில் வந்து மயங்கி கடந்த அன்புச்செல்வனை எழுப்பினான். அன்புச்செல்வன் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவுக்கு வர அவரது கால்களில் வெந்நீரை ஊற்றினான். அன்புச்செல்வனின் உயிர் வலி தாங்க முடியாமல் வெளியேறிவிட்டு மீண்டும் உடலுக்குள் வந்து கொண்டது. அவரையும் அறியாமல் அன்புச்செல்வன் அழ ஆரம்பித்தார். அந்த வலியையும் எரிச்சலையும் கொடுமைகளையும் தாங்க முடியவில்லை. எதிரே நின்று எந்த மனித உணர்வுகளும் மற்ற ஒருவன் முகமூடிக்குள் சிரித்தபடி ரசித்துக் கொண்டே இருந்தான். இப்படியாக 2 நாட்கள் வேறு வேறு விதங்களில் வேறு வேறு வகையில் அன்புச்செல்வனுக்கு கொடுமை நிகழ்த்தப்பட்டது. உயிர் எப்பொழுது பிரியும் என அன்புச்செல்வனை எதிர்பார்த்து காத்திருந்தார். அத்தியாயம் 20. நான் சாகத் தயார். 3ஆம் நாள். 2 நாட்கள் நடந்த கொடுமையில் அன்புச்செல்வனின் உடல் முழுமையாக செயல்பட முடியாமல் இருந்தது. இப்பொழுது அந்த முகமூடிக்காரனே அன்புச்செல்வத்தின் கைகளை விடுவித்தாலும் அவரால் அங்கிருந்து தப்பி போக முடியாது. முகம் முழுக்க கத்தியால் கீறி அதில் மிளகாய் பொடி தூவப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இவரை யாரேனும் பார்த்தால் எஸ்பி அன்புச்செல்வன் என்ற அடையாளம் கூட தெரியாத அளவிற்கு அவர் மாறியிருந்தார். இரவு 1 மணி. முகமூடிக்காரன் கத்தியோடு அறைக்கு வந்தான். அன்புச்செல்வன் சாவதற்கு தயாராக இருந்தார். இந்த வலி வேதனைகளை காட்டிலும் சாவு சௌகரியமானது என எண்ணினார். வந்தவன் அவர் தலைக்கு பின்பக்கம் சென்று அவர் கழுத்தில் கத்தியை வைத்தான். சிரித்தான். வழக்கத்திற்கு மாறாக அன்புச்செல்வனும் சிரித்தார்.
அவனும் சத்தமாக சிரித்தான். அன்பு செல்வனும் தன்னால் முடிந்தவரை சத்தமாக சிரித்தனர். பின் கழுத்தில் இருந்து கத்தியை எடுத்து கைகளை கட்டியிருந்த கயிற்றை அறுத்தான். சுற்றி வந்து காலில் இருந்த கயிற்றையும் அறுத்தான். அன்பு செல்வனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. விடுதலை கிடைத்தாலும் அவரால் சண்டையிடவோ தப்பி ஓடவோ முடியாத நிலை. அவன் அப்படியே அன்பு செல்வனை தன் தோள்களில் தூக்கி போட்டு கொண்டான். அவரை ஒரு ஆம்னி காரில் பின் இருக்கையில் உட்கார வைத்துவிட்டு வண்டியை எடுத்தான். அன்பு செல்வனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று தன்னை கொலை செய்ய போகிறானோ என யோசித்தார். அதே நேரம் வேதனை மிகுந்த 2 நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக வெளிக்காற்றை உடல் உணரும் போது அது அவ்வளவு பெரிய சுகமாக இருந்தது. வாழ்நாள் முழுவதும் கிடைக்காமல் ஏங்கி ஏங்கி காத்திருந்த ஒன்று கிடைத்தது போல உணர்ந்தார். வாகனம் நேராக பல்லாவரம் ரயில் நிலையத்தை ஒட்டி இருக்கும் மேம்பாலத்தின் கீழே சென்று நின்றது. அன்பு செல்வன் குழப்பத்துடனும் அதே சமயம் எதற்கும் தயாராக இருக்கும் மனநிலையிலும் காத்திருந்தார். காரின் கதவை திறந்து இறங்கினான். சுற்றி யாரும் இருக்கிறார்களா என பார்த்தான். பின் இருக்கைக்கான கதவை திறந்து அன்பு செல்வனை தூக்கி தரையில் மெல்ல படுக்க வைத்தான். ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார் அன்பு செல்வன். பின் அவர் அருகே ஒரு செல்போனை வைத்துவிட்டு முதல் முறையாக முகமூடியை கழட்டினான். அன்பு செல்வனின் கண்கள் விரிந்தது, தூக்கி வாரி போட்டது. டேய் நீயா என்றார். இப்பொழுது லேசாக சிரித்தான். முகமூடியை காருக்குள் தூக்கி போட்டுவிட்டு அப்படியே தண்டவாளம் நோக்கி நடந்தான். டேய் நில்லுடா டேய். எப்பொழுதும் போல இந்த முறையும் அன்பு செல்வன் சொல்வதை காதில் வாங்காமல் தொடர்ந்து தண்டவாளம் நோக்கி நடந்தான். தண்டவாளத்தில் நின்றான். முன்பே எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு கணித்து விட்டுத்தான் வந்திருப்பான் போலும். ரயில் வந்தது. டேய் வேணாண்டா, சொல்றது கேளு என தன்னால் முடிந்தவரை குரல் கொடுத்து கத்தினார் அன்பு செல்வன். அந்த முகமூடிக்காரன் ரயிலை நேருக்கு நேராக பார்த்தான். ரயிலில் இருந்து எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது. இவன் அந்த சத்தத்தையும் தாண்டி சிரித்தான். டப் என ஒரு அட்டைப்பெட்டியை காலில் மிதிப்பது போன்ற சத்தம் கேட்டது. யாராலும் கொடுக்க முடியாத உயிர் அங்கு காற்றோடு கலந்து விட்டது. இதை பார்க்க மட்டுமே முடிந்தது அன்பு செல்வனால். ஏனோ தெரியவில்லை, அவன் சாகக்கூடாது என நினைத்த அன்பு செல்வனின் மனதில் மாற்று எண்ணமும் தோன்றியது. அடுத்த ரயில் எப்பொழுது வரும் என்று நானும் தெரிந்து வைத்திருக்க வேண்டுமே. வாழ்வின் வேதனைகள் மரணத்தை நேசிக்க வைத்து விடுகிறது. பல மணி நேரம் அன்பு செல்வன் அப்படியே கிடந்தார். பின் அந்த செல்போனை எடுத்து 100க்கு அழைத்தார். ஆம்புலன்ஸும் போலீஸ் படையும் வந்து குவிந்தது. அன்பு செல்வன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 2 நாட்கள் அவர் கண் திறக்கவே இல்லை. அவர் உடலில் இருந்த காயங்கள் எல்லாமே மேல் தோல் மீது மிகவும் தெளிவாக ஏற்படுத்தப்பட்டவையாகத்தான் இருந்தது. அதனால் உயிருக்கு ஆபத்தில்லை என்றாலும் 2 நாட்கள் உணவு தண்ணீர் இல்லாமல் இவ்வளவு வேதனைகளை அனுபவித்தது உயிரை வாங்கியிருக்கக்கூடும். ஒரு வழியாக அவரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. ஊடகங்கள் மொத்தமும் மருத்துவமனை வாசலில் அன்பு செல்வனின் உடல்நிலை குறித்தும் அவர் கோஸ்ட் கேங் பற்றி என்ன சொல்ல போகிறார் என்பது குறித்தும் கேட்க ஆவலாய் காத்திருந்தனர். சிலர் நோயாளிகளைப் போலவும் மருத்துவர் செவிலியர்களைப் போலவும் வேடமணிந்து அன்பு செல்வனின் எக்ஸ்க்ளூசிவ் புகைப்படங்களை எடுத்து வெளியிடவும் செய்தனர். யார் சாவாக இருந்தாலும் அவர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் தேவைப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. 2 நாட்கள் முடிவில் மெல்ல கண்களை திறக்கும் அளவிற்கு அன்பு செல்வனின் உடலில் சக்தி வந்திருந்தது. உடனடியாக அன்பு செல்வன் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்புவதாக மருத்துவமனை அறிக்கை விட்டது. அதை மீடியாக்கள் ஒளிபரப்பினர். தகவல் அறிந்து மாயாவும் ரம்யாவும் கோபியும் மருத்துவமனைக்கு வந்தனர். அங்கு சத்தியமூர்த்தியும் உடலில் ஆங்காங்கே பேண்டேஜுகளுடன் நின்றிருந்தார். சார் இப்ப எப்படி இருக்காரு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, ஆனா அவரை நாசம் பண்ணிருக்கானுங்க அந்த வார்த்தையை கட்டுப்படுத்தி கொண்டார். அவனுங்க மட்டும் என் கையில கிடைச்சானுங்க, இவருக்கு கொடுத்ததை விட 100 மடங்கு அதிகமா அவனுங்களுக்கு கொடுப்பேன். மாயாவும் ரம்யாவும் அமைதியாக இருந்தனர். சார இப்ப பார்க்க முடியுமா என்று கோபி கேட்டான். இல்ல தம்பி, அவர் இன்னும் முழுசா ரெக்கவர் ஆகல.
சரியானதும் சொல்லி அனுப்புகிறேன், அப்போ வந்து பாருங்க. சரி சார், நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க என சொல்லிவிட்டு மூவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். சத்தியமூர்த்தி அன்பு செல்வனுக்காக அங்கேயே காத்திருந்தார். மறுநாள் காலை பேசும் அளவிற்கு அன்பு செல்வன் தேறியிருந்தார். காவல்துறையின் உயர் அதிகாரிகளும் ரகுவரனும் வந்திருந்தனர். உடன் சத்தியமூர்த்தியும் உள்ளே சென்றார். எல்லோரும் நிற்கும்போது சத்தியமூர்த்தியை பார்த்த அன்பு செல்வன் முதலில் அவரை விசாரித்தார். சத்தியமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை? எனக்கு என்ன சார், உங்களை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு ஏதாவது ஆயிருக்கலாமோன்னு தோணுது. கண்டவன்லாம் வந்து நான் தான் உங்களை விட்டுட்டேன்னு பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார். அந்த திருட்டு நாய்ங்க மட்டும் என் கையில் கிடைச்சானுங்க. கட்டுப்பாட்டை இழந்த சத்தியமூர்த்தியை அருகே இருந்த ஒரு அதிகாரி சமிக்ஞை செய்து இயல்புக்கு கொண்டு வந்தார். வந்த உயர் அதிகாரிகளுக்கு அன்பு செல்வன் முறையாக பதிலளிக்கவில்லை. சார், என்ன நடந்துச்சு? யார் உங்களை கடத்தினது? எப்படி தப்பிச்சு வந்தீங்க? மிஸ்டர் ரகுவரன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் பூந்தமல்லி. மிஸ்டர் ரகுவரன், எனக்கு ரொம்ப மயக்கமாக வருது. என்னால் இப்போ எதுவும் பேச முடியாது, ப்ளீஸ். ரகுவரன் வேறு வழியின்றி வெறுப்புடன் அங்கிருந்து கிளம்பினார். உடன் வந்த அதிகாரிகளும் கிளம்ப, சார் என்னதான் சார் ஆச்சு? என்ன கடத்தினது அந்த கோஸ்ட் கேங் இல்லை சார். அப்புறம் யாரு சார் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது? சொல்லுங்க சார், அவனை பிடிச்சி போட்டு தள்ளிடுறேன். அதுக்கு தேவையே இல்லை சார், அவனே செத்துட்டான். நேத்திக்கு பல்லாவரம் ரயில்வே ட்ராக்ல ஒரு சூசைட் கேஸ் இருக்கும் பாருங்க, அவன் தான் அது. என்ன சார் சொல்றீங்க? அவன் நல்லவன் சார், சூழ்நிலையால ரவுடியா மாறிட்டான். நான் ராயப்பேட்டை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டராக இருந்தப்போ தான் இவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை பற்றி அந்த ஏரியா மொத்தமும் பேசும். அதனால் நானே பர்சனலாக இவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ரவுடிசம் வேணாம்னு சொல்லி ஒரு தொழில் வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறமா ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். சரியாக 2 வருஷம் ரொம்ப குட் மார்க்ஸோடு இருந்தான் சார். சார், அவன் ஏன் உங்களை கடத்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்? விதி யாரை சார் விட்டுச்சு? திரும்பவும் பழைய ஆளுங்களோட சேர்ந்துக்கிட்டு வழிப்பறி, கட்ட பஞ்சாயத்து, கொலை மிரட்டல், கடத்தல்னு இறங்கினான். அவன் பொண்டாட்டிக்கு அது பிடிக்கல. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், முட்டாளுக்கு மண்டையில் ஏறவே இல்லை. ராயப்பேட்டையில் மினிஸ்டர் பேரனை கடத்தின கேஸ் ஒன்று இருந்துச்சு தெரியுமா? நல்லா ஞாபகம் இருக்கு சார். அந்த மினிஸ்டர் பேரனை கடத்தின கூட்டத்தில் இவனும் ஒருத்தன். இவனை பிடிக்க போனப்போ ஷூட் அவுட் ஆயிடுச்சு. இவனை காப்பாத்துறேன்னு அவன் பொண்டாட்டி வந்து குண்டடிப்பட்டு இறந்துட்டாங்க. நிஜமாவே அந்த பொண்ணு ரொம்ப பாவம். இவனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துச்சு. கடைசியாக உயிரையும் விட்டுருச்சு. அதோட இவனையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு. இப்போ அவன் மனைவி செத்ததுக்கு பழி வாங்கத்தான் இப்படி பண்ணானா சார்? அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் மனைவி செத்ததுக்கு அவன்தான் காரணம்னு அவன் நினச்சதுனால தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஏதோ என் தோட்டா மேலே இருந்த கோபம், ஆதங்கம் யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் என்கிட்டயே காட்டிட்டு போயிட்டான். கடைசி வரைக்கும் அவன் நான் சொல்கிறத கேட்கவே இல்லை சார். இதை ஏன் சார் அவங்கக்கிட்ட சொல்லலை? இப்போ இதை அந்த ரகுவரன் லூசுக்கிட்ட சொன்னால் என்னமோ அவனே கண்டுபிடிச்ச மாதிரி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுவான். 3 நாள் ஒரு எஸ்பியை கடத்தி வச்சிருந்ததை கூட கண்டுபிடிக்க முடியாத லட்சணத்தில் தானே இவனுங்க எல்லாம் வேலை பார்க்குறானுங்க. அதான் நானே நாளைக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடலாம்னு தான் அவங்ககிட்ட சொல்லலை. சார், இதுக்கே இப்படி சொல்கிறீங்க? இந்த கோஸ்ட் கேங் கேஸை இனிமேல் அந்த ரகுவரன் தான் விசாரிக்க போகிறாரா? உங்களுக்கும் எனக்கும் மெடிக்கல் லீவ் கொடுத்துருக்காங்க. அவனுங்க போகிறானுங்க கிறுக்கணுங்க. நாளைக்கு நான் நேரில் போய் பேசிக்கிறேன். முடியுமா சார்? இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாமே. பார்த்துக்கலாம் வாங்க சார். புது அவதாரம் எடுத்தார் அன்பு செல்வன்.